சாப்பிட்டு நான் கொஞ்சம் ஹெல்த்தியா இருந்தா தான் நான் நடக்கலாம், ஓடலாம், வீட்டு வேலையை செய்யலாம், அடுத்தது இந்த சமூகத்தின் வேலையை செய்யலாம். இப்ப இந்த விடுதலைன்றது வந்து முதலாவது எங்களுக்கு எங்க வரணும்னு சொன்னா, இப்ப பாருங்க இந்த கிளிநொச்சியில ஒரு கொஞ்சம் மக்கள் பாருங்க இவ்வளவு கஷ்டப்படினோம். தங்கட பிரச்சனையை தாங்கள் தீர்க்க முடியாம 4-5 கள்ளர் வந்து அவங்கள கூட்டி கொண்டு போய் வச்சு ரோட்டில் வச்சு வெயிலுக்கையும் இதுக்கையும் வச்சு இப்போ டாக்டர் ஒரு விஷயத்த சொன்னார். உண்மையாவே அந்த அதான் அவற்ற உள்ளான மனசுல இருந்து வர விஷயம். சாப்பாட்டு பாசலை வாங்கி கொண்டு போங்கன்ற அந்த கதை இருக்குல்லோ, இந்த விஷயத்துல இருந்து மக்களை விடுதலை ஆகணும். முதலாவது எங்கட இந்த தமிழ் அரசியல்வாதிகள் சொல்ற இந்த அடக்குமுறை, இந்த கல்லற மாயைகள்ல இருந்து மக்கள் விடுதலை ஆகணும். அதே பெரிய ஒரு சுதந்திரமா மாறிடும். ஏன்னா மக்கள் வந்து சுயமா சிந்திக்க வலிக்கிட்டு இருக்கணும். இப்ப வரைக்கும் மக்களுக்கு வந்து சுயமா சிந்திக்கிற அந்த உரிமையே கிடைக்கல. ஏனென்றா இவங்கள் இந்த தையட்டியையும் இப்படியான விஷயங்களையும் வச்சு 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 மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவன் மைண்டில் வந்து எங்களை அடக்குறாங்க. நாங்கள் ஒன்றுமே செய்யலாது, இவங்கள்லாம் போய் கதைக்கலாம், இவங்கள்லாம் எங்களுக்கு எல்லாம் என்ற ஒரு மனநிலையில கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அப்போ உண்மையாவே இந்த சுதந்திர தினம் என்றதை விட இந்த சுதந்திரம் வந்து மக்களுக்கு தாங்களா சிந்திக்கிற ஒரு ஆற்றலை கொண்டு வரணும். அப்ப அது வந்து முக்கியமா சிங்கள மக்கள் மத்தியில அவங்களுக்கு அது இருக்கு. ஏன்னா அவங்க எதையும் சிந்திக்கிறாங்க, எதையும் செய்யறாங்க, தாங்க விரும்புறதை அனுபவிக்கிறாங்களா. எங்கட மக்கள் பாருங்க, நாங்க சின்னதுல இருந்து பிறந்ததுல இருந்து என்ன செய்யறோம், அதான் எங்களை அவங்க சிந்திக்க விடாம வச்சிருக்கிறாங்க ஐயா. எங்கட மக்களை இந்த கிளிநொச்சியில இருக்கிற ஒவ்வொரு மக்களும் அந்த வெயில்ல நிக்கிற ஆக்களும் தாங்களா இப்ப டாக்டர் அர்ச்சுனாக்கு வர்ற சிந்தனை அல்லது நாங்க இதுல கொஞ்சம் பேர் இருந்து கதைக்கிறோம், ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் எங்கட சமூகம், அவங்க சிந்திக்கிற அளவுக்கு அந்த மக்கள் கூட்டத்தை சிந்திக்க விடாம வச்சிருக்கிறது யார்? இதே வந்து ஒரு அடக்குமுறை. எங்கட சிந்தனையில ஒரு மாற்றம் உருவாகாத மாதிரி அடக்கி வச்சிருக்கிறாங்க. இது வந்து பயங்கரமான ஒரு அடக்குமுறையா. சிங்கள இனவாதம் எங்களை அடக்கி வச்சிருக்கிறத விட பயங்கர கொடுமை இது. இது வந்து எங்கட மக்கள் வந்து சுயமா சிந்திச்சு தான் நிம்மதியா வாழணும். நாங்கள் சில விஷயங்கள் வந்து தையிட்டி மக்கள் கூட சில வேளை பல முறை சிந்திச்சிருப்பினோம். இதுல இருந்து வெளியே போய் அவங்க தாரதை வாங்குவோம். ஆனா இப்ப பாருங்க கூட்டமா போய் நிக்கிறாங்கல்ல கொஞ்சம் பேர், இல்லாத விகாரையத்தான் இடிக்கணும்ண்டு. அப்ப அவங்களோட சிந்தனைக்கு அங்க இடம் இல்லை. அவங்க நல்லதை சிந்திச்சு தாங்கள் வெளியாகி இந்த பிரச்சனையில இருந்து இந்த பிரஷர்ல இருந்து வெளியே வந்து ஒரு கிடைக்கிற காணியில வீட்டை கட்டி நிம்மதியா வாழ்றதுக்குரிய சிந்தனையே இவங்க விடையில. அப்ப இதுதான் இந்த சுதந்திரத்தை முதல்ல நாங்க பெற்றுக்கொண்டுட்டோம்னு சொன்னா எல்லாரும் சுயமா சிந்திப்பாங்க. ஒரு நல்ல கருத்து வரைக்கும் நேற்று பாருங்க இந்த கசடர என்ற ஒரு ஆள் வந்தார். அவருக்கு வந்து இதுல எவ்வளவு பேர் எவ்வளவோ நல்ல கருத்துக்களை சொன்னோம். ஆனா அவர் சிந்திக்கல. அவர் வந்து ஒரு முடிவோட வந்திருக்கிறார், ஒரு பதிலோட வந்திருக்கிறார், திணிக்கப்பட்ட ஒரு பதிலை கொண்டு வந்து இங்க அவர் மற்றதை பற்றி சிந்திக்காம அதையே யோசிச்சு கொண்டிருக்கிறார். அப்ப சுதந்திரம் பண்றது இங்க இருந்து ஆரம்பிச்சுச்சேண்டா நாங்க எங்கேயோ போயிடுவோம். அதுல ஒரு விஷயம் இருக்கு, அவருக்கு நாங்க விளக்கம் கொடுக்கல. விளங்குதா? நாங்கள் சரியா இந்த தளத்தை நடத்துறவ புரிஞ்சு கொண்டு யாருக்கு அந்த விளக்கங்கள் போய் சேரணுமோ அவ்வளவு பேருக்கும் சரியான விளக்கத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறோம். அவரை வச்சு நாங்க அவரோட கதையை கேட்டுக்கொண்டிருக்கல, அவருக்கு சொல்ல வேண்டியதையும் அவர் சார்ந்தாக்களுக்கு சொல்ல வேண்டியதையும் சொல்லித்தான் அனுப்பி இருக்கிறோம். அவங்களுக்கு ஓப்பனா சொல்றதுக்கு என்ன, நாங்க நேற்று கதைச்சது வந்து கொடுத்த பதில் முழுக்க சுபாஷுக்கு, சுபாஷ் லோயருக்கு தான் நாங்க அவ்வளவு கதையும் அவர் கேட்கணும், நாங்க சுபாஷுக்கு பதில் சொல்லணும். ஏனென்றா உங்களுக்கு தெரியுமா தெரியா, ரகுராமன்னா பேஸ்புக்ல பகிரங்கமா சுபாஷை இந்த இடத்துக்கு வர சொல்லி கேட்டவர். சுபாஷ் வர மாட்டினான். இப்படி ஒரு ஆள் வரைக்கும் எங்கட டிக்டாக் தளத்தை அவ பார்த்து கொண்டுதான் இருக்கணும். அப்ப சுபாஷுக்கு கொடுக்க வேண்டியதை அவரை ஊடகமா பயன்படுத்தி கொடுத்தனாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இதுல இந்திய சேர்ந்த இளங்குமரன் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்கார், ஒரு பேட்டியில கொடுத்திருக்கிறார். எப்படின்னு சொன்னா இந்த கலாச்சார மண்டபம் அது திறந்து பேர் மாறி திறந்து இப்ப பேரை மாத்தி எல்லாம் செய்த பிறகு அவர் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்கிறார். எப்படின்னு சொன்னா, தனக்கு அந்த பேரை மாத்தினதை கண்ட உடனே பயங்கரமான கோபம் வந்துதான். அப்ப எனக்கு என்ன கேள்வியண்டா, இப்ப நீங்க கோபம் வந்தது சரி, கோபம் வந்து நீங்க என்ன செய்த, நீங்க ஒரு ஆளுங்கட்சியில ஒரு எம்பியா இருக்கிறீங்க, உங்களுக்கு பக்கத்துல எந்த நேரமுமே இந்த எடுபடி மாதிரி நீங்க அந்த அமைச்சருக்கு பக்கத்துல திரிகிறீங்க, சந்திரசேகருக்கு பக்கத்துல நீங்க ஜனாதிபதியோட போய் சந்திக்கிறீங்க, உங்களோட கட்சி ஒரே கட்சி, வேற வேற கட்சி என்றாலும் பிரச்சனை இல்லை. கோபம் வந்து என்னதை செய்து கிழிச்சனீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்ப சொல்றார் தனக்கு சரியான கோபம் வந்து, எனக்கு பயங்கர கோபம் வந்துட்டு பார்த்தேன்டா, இப்படி கதைக்கக்கூடிய அமைச்சர் மேரத்தான் இன்றைக்கு யாழ்ப்பாண மக்கள் எதுவுமே செய்யாம மக்களுக்கு முன்னால வந்து தங்களோட உணர்வை வெளிப்படுத்த மட்டும்தான் நேரும். இப்படித்தான் எனக்கு கோபம் வந்தது,
கோபம் மட்டும்தான் வரலாம், அது சம்பந்தமா கதைக்கிறாது. இப்ப ரகுராமன் சொன்ன அதே விஷயம்தான், கழுத்து தொங்கி கொண்டிருக்கு. திரும்பவும் இவங்களை பிரதேச சபையை இவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னு சொன்னா நாங்க மாகாண சபை என்று யோசிக்க கூடாது. இந்த பிரதேச சபைகளை நாங்க இவங்கள்ட்ட கொடுத்தாலே அங்க வந்து எப்படி டக்ளஸ் ஐயா வந்து பழைய அரச உத்தியோகத்தர்களை வச்சுக்கொண்டு தான் அமைச்சராக இருந்து கொண்டு கோல் பண்ணி சொல்லி வேலை செய்விச்சாரோ அதே மாதிரி தான் இவியலும் நாங்க மாகாண சபையில டாக்டரை கொண்டு வந்து முதலமைச்சரா விட்டாலும் இவங்களோட அல்லக்கைகள் பிரதேச சபையில இருப்பாங்களா இருந்தா என்ன நடக்கும்னு சொன்னா அவியல் அங்க கோல் பண்ணா இவியல் வந்து இங்கே செய்வினோம், ஊழல்கள் நடக்கும். நாங்க அடிப்படையில இருந்தே துப்புரவாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் இன்றைக்கு எங்கட வட பகுதியில இருக்கிற மக்கள் இருக்கணும். அப்ப பிரதேச சபை எலெக்ஷனை சரியா எய்ம் பண்ணி சரியான டாக்டர் அதான் இப்படி ஒரு அரசியல்வாதியை நாங்க பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னு சொன்னா இவ்வளவு நாளும் வந்து அரசியல்ல இருக்கிறார்கள் தன்னைத்தான் இது செய்வாங்க. ஆனா டாக்டர் ஒரு கருத்தை சொன்னா நீங்க அதுலயே அவரை விளங்கி கொள்ளணும், அவருக்கு அரசியல் ஆசை இல்லை, அரசியல் செய்யணுமென்ற நீண்ட நாள் அரசியல்வாதியா இருக்கணுமென்ற ஆசை இல்லை. அதனாலதான் அவர் சொன்னார், யாராவது தமிழ் அரசியல்வாதிகளை எனக்கு தான் நீங்க ஓட்டு போடணுமென்ற அவசியம் இல்லை, தமிழ் போடுங்க என்ற 7ஆம் கட்டத்தில் அவர் சொன்னது. ஏன்னு சொன்னா எங்கட மக்கள் கடந்த எலெக்ஷன்லையும் பாராளுமன்ற தேர்தல் முடிய அவர் இதே விஷயத்தை தான் சொன்னவர், எல்லாரும் சிங்களம் பேசுறதுக்கு ரெடியா இருங்கோ, எனக்கு தாராளமா சிங்களம் கதைக்க தெரியும், நீங்கள் அதுக்கு ரெடியா இருங்கன்னு சொல்லி. ஏனென்று சொன்னா இந்த ஆக்கிரமிப்பு வந்து வெளிப்படையான ஆக்கிரமிப்பு இல்லை, மறைமுகமான ஆக்கிரமிப்பு. இது வந்து நீங்க பாக்குறது விகாரையத்தான், விகாரையை விட பெரிய விஷயங்களை அவங்க செய்ய போறாங்க. கட்டின விகாரையை இடிக்கணும்னு கொதிக்கிற அதே வேகமும் இதுவும் எங்களுக்கு இந்த கட்சியை வந்து நாங்கள் எங்கட வடபகுதியிலிருந்து புறக்கணிக்கணும். இவேண்ட ஆளுமையை புறக்கணிச்சாதான் எங்கட மக்கள் ஏதாவது செய்யலாம். அதுல வந்து நாங்க தெளிவா இருக்கணும். சில விஷயங்களை தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், எங்களுக்கு சுயமா சிந்திக்கிற சிந்தனை ஆற்றலையே கொடுக்காத இந்த அரசியல்வாதிகள் அதையே அவங்க பறிச்சு வச்சிருக்கிறாங்க. எங்கட மக்கள் வந்து தங்கட சுய விருப்பத்தின்படி இயங்க முடியாத அளவுக்கு இந்த அரசியல்வாதிகள், இந்த சைக்கிள் கட்சி, இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழரசு கட்சி என்ற போர்வையில எங்கள மக்களோட சுய சிந்தனையை நாங்களா சிந்திச்சு ஒரு விஷயத்தை முடிவெடுக்க, ஒரு ஓட்டு உரிமை வந்து எங்களுடையது, அது வந்து எங்களுக்கு சொந்தமானது, அதை கூட நான் யாருக்கு போடணும்ன்றதை தீர்மானிக்கிறது அந்த அரசியல் கட்சியா தான் இருக்கு. இன்றைக்கு இப்ப எந்த காணியில நான் அந்த காணிக்கு நஷ்டஈட வாங்குறதா அல்லது அந்த காணியை அப்படியே விடுறதா அல்லது அந்த காணியை ஒரு அரசியல் கட்சியின் அரசியலாக்குறதா என்ற அந்த உரிமையை கூட அதை கூட ஒரு முடிவெடுக்காத தன்மையில தான் இந்த அரசியல் கட்சிகள் வந்து வச்சு கொண்டிருக்கு. நாளைக்கு இவங்க சில நேரம் பயமுறுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த உதாரணமா இந்த காணியை கொடுத்தாக்களை போய் பயமுறுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களோட பேர்கள்ல வழக்குகள் இருக்கு, நீங்க எப்படி இடிக்காம விட்டீங்க இல்ல வழக்க வாபஸ் வாங்கினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பாதகமா மாறிடும், நாளைக்கு உங்களை தூக்கி உள்ள போட்டுருவாங்கன்னு பயமுறுத்துவாங்க. ஏனென்றா மக்களுக்கு வந்து அடிப்படை உண்மையாவே பாமர மக்கள் சிலருக்கு உண்மையான சட்டங்கள் தெரியாது. இப்படி என்னென்ன பொய்யல் எல்லாம் பாருங்க, ஒரு வைத்தியர் ஆக்சுவலா இவ்வளவு பகிரங்கமா நடந்த டிசிசி மீட்டிங்ல நடந்த விஷயத்தையே முழு போசணிக்காய சோத்துல புதைக்கிற மாதிரி புதைச்சு அவர் வந்து காணாமல் ஆக்கப்பட்டார்களுக்கு தீர்வு தேவையில்லை, நஷ்டஈடு தான் வேணும் என்று சொல்லி ஒரு ஆளை பேச வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அவ்வளவுக்கு அபாண்டமான ஒரு ஊத்து அரசியல் செய்யற அரசியல்வாதிகள் தான் இன்றைக்கு இருக்கணும். அப்ப நாங்க முதலாவது சுயமா சிந்திக்க ஆரம்பிக்கணும். மக்கள் வந்து நாங்க ஒரு போராட்டத்தை செய்யறோம்னா அதுல எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, நாங்கள் என்னத்தை அதுல பெற்றுக்கொள்ள போறோம், எங்களுக்கு என்ன அடிப்படையில இதுல என்ன நடக்க போகுது. ஒரு போராட்டம் பண்ணோன்னா கூப்பிட்டோன்னு நாங்க போறோம்னு சொன்னா நாங்க வந்து உண்மையாவே இப்ப ஒரு ஆடு மாடு கூட சில அதுகளுக்கு பழக்கப்பட்ட ஒரு பாதை இருக்கும், அதுகள் நடந்த பாதை ஒரு கிளியரான பாதையால தான் போகும். எவ்வளவுதான் பின்னுக்கு இருந்து துரத்தினாலும் கண்ட மாதிரி ஓடுறத குறைச்சி ஒரு பாதையால போகும், ஏன்னா வளமையா போய் வர பாதைண்டு. இப்ப எங்களுக்கு வந்து அப்படி கூட ஒரு சுதந்திரம் இல்லை. போராட்டம்ண்டா உடனே நாங்க கருப்பு துணியை கட்டி கொண்டு போய் நிற்கிறோம், அவங்க என்ன சொல்றாங்களோ என்னத்தை எழுதி தராங்களோ அதை பிடிச்சு கொண்டு அதை வாசிக்கிறோம், அதை கதைக்கிறோம். எங்களோட வயசை பற்றி யோசிக்கிறேல, எவ்வளவு காலம் போராடுறோம்னு யோசிக்கிறேல, இதால எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு யோசிக்கிறேல, இதால நாங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறோம்னு யோசிக்கல, இதுல என்ன பிரயோசனம் இருக்குன்னு கூட யோசிக்கிறேல. அந்த அளவுக்கு இவேண்ட இந்த கள்ள அரசியல் வந்து மக்களை முட்டாளாக்குற அரசியலா தான் இருக்கு. இப்ப வர இளைய தலைமுறைய கூட அவங்க அப்படி ஒரு இருட்டுக்குள்ள கொண்டே மூடுறதுக்கு தான் முயற்சி செய்யறாங்க. இப்ப இதுல நாங்க முதலாவது சுயமா சிந்திச்சு நாங்க முடிவெடுக்கிற ஆற்றல் வந்து அது எங்களுடையது. அது ஒரு அரசியல் கட்சிக்கோ ஒரு அரசியல் தலைவருக்கோ நாங்க விட்டு விடக்கூடாது.
அது டாக்டர் அர்ச்சுனாவா இருந்தானே யாரா இருந்தானே அவர் தெளிவா விளங்கப்படுத்துறார். இதுதான் உண்மையான விஷயம். விருப்பம்ண்டா ஓட் போடுங்க, இல்லையண்டா பிரச்சனை இல்லை. ஆனா இப்படித்தான் நடக்க போதுன்னு அவர் தெளிவா சொல்லி கொண்டு வரார். அப்ப அதை கவனத்துல கொண்டு நாங்க வார நாட்கள்ல முதலாவது நாங்க சுயமா சிந்திக்கணும். தயவு செய்து இந்த சிறுதரன் ஐயாவுக்கு பின்னால இன்றைக்கு நின்றாக்கள் யாராவது ஒரு ஆளாவது இதுல வந்து கேட்பீங்க, நீங்க யோசிங்க. நீங்க போராடுறதால இந்த ரோட்ல நின்று நாங்க சுதந்திரத்தை எதிர்த்து போராடுறதால எங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்கு? எத்தனை வருஷம் இந்த போராட்டங்களை செய்திருக்கிறோம்? இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு? அதை முதலாவது நாங்க யோசிக்கணும். இதுல ஏதாவது பெற்று கொண்டிருக்கிறோமா? காலங்காலமா வெயிலுக்கு நிற்கிறோம், அவங்க கூப்பிடுறாங்க, போறோம், இப்படி செய்யறாங்க, ஏதாவது பெற்று தந்திருக்கிறாங்களா? ஆனா இதால அவங்கள எதுவும் இழந்திருக்கிறாங்களான்னு யோசிச்சு பாருங்க. அவங்களோட அரசியல் நிலையை இழந்திருக்கிறாங்களா, அல்லது அவங்களோட அரசியல் வாழ்க்கையால அவங்களோட பணத்தையோ அவங்களுக்கு இருந்த வசதி வாய்ப்புகளையோ இழந்திருக்கிறாங்களா, அல்லது அவர்களுக்கு இருந்த ஏதாவது பொருளாதாரத்தில் அவங்க குறைஞ்சிருக்கணுமா? நாளுக்கு நாள் நாங்க மக்கள் ரோட்டில் நிக்க நிக்க அவங்களோட அடிப்படை வசதியும் அடிப்படை வாழ்வாதாரமும் எங்கேயோ போய் கொண்டிருக்கு. வெளிநாடுகளில் காணியை வாங்கி விடுறாங்க, வெளிநாட்டில் வீட்டை வாங்கி விடுறாங்க, வெளிநாட்டில் தொழில் ஸ்தாபனங்களை ஸ்தாபிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் ரோட்டில் தான் நின்று போராடி கொண்டிருக்கிறோம். எங்களோட போராட்டத்தை நாங்கள் ரோட்டில் இருந்து நிப்பாட்டிட்டு சரியான முறையில் சிந்திச்சு நாங்கள் எங்களோட போராட்டங்களை ஆரம்பிப்போமா இருந்தா இவியலெல்லாம் ரோட்டுக்கு வருவினோம். இன்றைக்கு சிலர் வந்திருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் டக்ளஸ் ஐயா பார்த்தா இன்றைக்கு அவர் ரோட்டுக்கு வந்த நிலையில தான் இருக்கிறார். இப்படி நாங்கள் எல்லாருக்கும் செய்வோமா இருந்தா நாங்கள் வேறு எங்கே போயிருக்கணும், இவே வந்து ரோட்டுக்கு வந்துருக்கணும். உண்மையான விஷயம் இதுதான். நாங்கள் முதலாவது எங்களோட சிந்தனையில சுயமா சிந்திக்கிறதுக்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தணும். முதல் இவேண்ட இந்த சிந்தனைகள் இவைகள் எங்களுக்கு மண்டைக்குள்ள போடுற இந்த விஷயங்களை விட்டுவிட்டு முதலாவது நாங்கள் சாப்பிட்றது. டாக்டர் இன்றைக்கு ஒரு ஆளுக்கு சொன்னார், தன் இதில் டிக்டாக்ல சொல்லி வரையக்க அவர் கேட்ட கேள்விக்கு முதலாவது நான் சாப்பிடணும், எனக்கு அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படணும், அதுக்கு அதை அப்படியே மேற்கொண்டு நாங்கள் தேசியத்தை பற்றியும் எங்களோட உரிமைகளை பற்றியும் நாங்கள் சிந்திக்கலாம். சாப்பிடாம இருந்து நாங்க ரோட்டிலேயே கிடந்து போட்டு எங்க போய் நாங்க எங்களோட உரிமையை கேட்க போறோம்? நாங்க ஒன்றை சிந்திக்கணும். இந்த போராட்டங்களால எங்களுக்கு ஏதாவது நன்மை வந்திருக்கா? இதுல என்ன பெனிஃபிட்? யாருக்கு இதுல பிரயோசனம் வருது? நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் என்ன காலங்காலமா என்ன பணக்காரரா இருந்தாங்களா? அரசியலுக்கு வராங்க, உடனடியா கொஞ்ச நாள்ல ஒரு வாகனத்தை எடுக்கிறாங்க, அதுக்கு பிறகு அங்க வீடு வாங்குறாங்க. இதெல்லாம் என்னத்தால வருது? மக்களை வச்சு நடத்துற பிழைப்பு தான். இதை தோலுரிச்சு காட்டினதால தான் இன்றைக்கு டாக்டர் அர்ச்சுனாக்கு எதிராக இவங்க எல்லாருமே சேர்ந்து நிற்கணும். இவ எல்லாரும் சேர்ந்து நின்ற வரலாறு இருக்கா? எப்பயாவது இந்த சைக்கிள் கட்சியோ அல்லது இந்த சிறுதரன் ஐயாவோ இவையெல்லாம் சேர்ந்து நின்ற வரலாறு இருக்கா? பொத்துவில்ல இருந்து பொலிகண்டி வரைக்கும் ஒரு போராட்டத்தை கொண்டு வந்து என்னத்தை தமிழ் மக்களுக்கு பெற்று தந்தவ? அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? எத்தனை மக்கள் போலீஸ்ல வழக்கு போடப்பட்டவ? இவேண்ட வழக்குகளுக்கு ஏதாவது இவையில் எங்கேயாவது கோட் சரி நின்று இவையில் கஷ்டப்பட்டு இதால் ஏதாவது இழந்ததுன்ற ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. மக்களை பகடக்காயாக்கி தாங்கள் வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர்ந்த மக்களை ஏமாற்றி அவைகள்கிட்ட இருந்து தங்களுக்கு நிதியை சேகரித்து தங்களோட கட்சியையும் வளர்த்து ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினரே இல்லாத கட்சிக்கு எத்தனையோ கோடி பேசுகிறாங்களாமன்னு டாக்டர் சொன்னார். இப்போ யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் மாற்ற காசு ஆரை வச்சு இதெல்லாம் சம்பாதிச்சவங்க. இப்போ இந்த சிந்தனை ஆற்றல் உண்மையாகவே நாங்கள் வளர்ந்து வர எங்களுக்கு வரணும், எங்களோட இளம் சமுதாயத்துக்கு வரணும். இதுக்கு பிறகுதான் எங்களோட தேசியத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கலாம். கடைசி மட்டும் நாங்களே விரும்பினாலும் இவங்க தேசியத்தை பிற எங்களை விட மாட்டாங்க. முதலாவது இந்த கல்லறை இல்லாமல் ஆக்கணும். கருப்பு துணியை கட்டி கொண்டு ஒன்றுமே ஏதோ தியாகிகள் மாதிரி வந்து நின்று ரோட்டில் நின்று கூவி போட்டு மக்களுக்கு வழக்குகளை போலீஸார் போட்ட பிறகு இவங்க எங்கே போவாங்கன்னே தெரியாது. இந்த சுபாஷ் ஐயா எத்தனை ஆர்ப்பாட்டத்தில் நின்று பிடிபட்ட அல்லது வழக்கு போடப்பட்ட ஆட்களுக்கு போய் வாதாடி இருக்கிறாருன்னு கேளுங்க, அவர்கிட்ட பதில் இருக்காது. எத்தனை எத்தனை ஏழைகள் கஷ்டப்பட்டாக்கள் வழக்குக்கே காசு இல்லாமல் நீதியை தங்கட பக்கம் வச்சுக்கொண்டு நீதி வேண்ட இல்லாமல் இருக்கணும், அவைக்கா ஏதாவது போராடி இருக்கிறாரான்னு கேளுங்க. அப்படியெல்லாம் இல்லை. இப்போ இவே வந்து தேசியத்தை கதைச்சு கொண்டு வந்து சும்மா தமிழ் மக்களை பேக்காட்டி கடைசி வரைக்கும் நாங்கள் அடிமைகளாகவே இருக்கணும். அவைக்கு அவைன்ற பிள்ளைகளும் அவைன்ற பரம்பரைகளும் அவைகள் விரும்புகிற ஆக்களும் எங்கேயாவது வசதியாக இருப்பினோம். மற்றும்படி அவைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. எங்கேயாவது மக்களுக்காக போராடி இன்றைக்கு வரைக்கும் வழக்கு எனக்கு காசு இல்லை நான் கஷ்டப்படுறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதி இருக்கா? எல்லாரும் வேலையை இழந்திருக்கிறேன். சுபாஷ் ஐயா ஒரு கேஸ் எடுத்து வாதாடி அவற்றை வேலையை இழந்திருக்கிறாரா? அல்லது இந்த கயேந்திரகுமார், இந்த கயேந்திரன், சிறுதரன் ஐயா அல்லது இவேண்ட பிள்ளைகள், இவேண்ட குடும்பங்கள் நிலைமையை மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். நன்றி அண்ணா. கதைங்க முடியலை என்று சொன்னால் அதில் உண்மைத்தன்மை இல்லை என்றதானே அர்த்தம். இப்போ டாக்டர் அர்ச்சுனா வந்து தனக்கு ஒரு பிரச்சனைண்டா அவர் போய் என்ன செய்யணும்?
சில விஷயங்களை அவர் கதைக்கிறாருன்னு சொன்னா சட்ட ரீதியா அணுகணும். அதைத்தான் இப்ப அவர் ஆதாரம் கேட்கிறார்களுக்கு எல்லாம் அவர் இப்ப என்ன செய்கிறார், இவ்வளவு கடிதமே ஆதாரம் தான். நீதிமன்றம் சரியான ஒரு விஷயத்த வழிகாட்டல சொல்லியிருக்கு அவருக்கு, அதன்படி அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இதை விட்டுட்டு இவங்கள்ட்ட அந்த ஆதாரம் இல்லாத கதையெல்லாம் நாங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு ஒரு வதந்தி தான், வேற ஒன்றும் இல்லை. அது புல் சத்தியமூர்த்தியை பற்றி ஒரு மீடியாவுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தவர். சத்தியமூர்த்தி ஏதோ தன்னில் வாயில ஊத்தினதோ என்ன தன்னை மிராட்டினதுன்னு சொல்லி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தவர். அவர் வெளிக்கிட்டதோ அப்படியே ஃபேமஸ் ஆகி கொண்டு வருவோம்ண்டு. இப்போ அதுல இருந்து மயூரன் வரைக்க டாக்டர் சொன்னார் பாத்தீங்களா, மயூரன் அப்படியே அவரை உள்வாங்கி கொண்டு வந்து மயூரனோட ஒட்டி உறவாடி வந்து சேர்ந்துட்டார். வந்து சேர்ந்து அவற்ற பிரச்சனை வந்து காசு அவர் கொஞ்சம் இதாகணுமெண்டு ரைவ் பண்ணி அது சரி வரையில இவர் எங்கெங்கெல்லாம் போய் ஒட்டினா தான் ஃபேமஸ் ஆகலாமா அப்படி எல்லாம் ரைவ் பண்ணினவர். இப்ப கடைசியா கிடைச்சது வந்து இந்த சைக்கிள் கட்சியும் சைக்கிள் இது கருப்பு கொடி பிடிக்கிறது தான் இப்ப கடைசியா கிடைச்சா அங்க போய் கூவி இருக்கிறார். இவ்வளவு தான் நடந்தோழிய அவர் வேறு ஒன்றும் இல்லை, வீடியோ பார்க்காம எல்லாம் இல்லை. அவங்க என்ன மனித உரிமை இதுல வேலை செய்கிறாராம். அப்ப ஒரு விஷயத்தை கதைக்கிறதுக்கு முதல் அவர் பார்க்காம இருப்பாரு நினைக்கிறீங்களா? எல்லாமே தெரியும், டாக்டர் சொல்ல வந்த நோக்கமும் தெரியும். இவங்கள் இதுக்குத்தான் நேற்று சொன்னேன், இவங்கள் வந்து சனங்களை முட்டாளாக்குறதுக்கு தான் இவங்கள் ஆக்கள், இதுக்குத்தான் வலிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. உண்மை தெரியாம கதைக்கல. ஒரு டிசிசி மீட்டிங் நடக்குதுன்னா இவங்கள் அர்ஜுனா என்ன கதைக்கிறாருன்னு தான் பார்த்து கொண்டு இருந்திருப்பாங்க போய். அதை விட வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு லைவ்ல பார்த்து கொண்டே இருந்திருப்பாங்க என்ன நடக்குதுன்னு. இவங்க எல்லாம் எங்க டாக்டர் புலபுறார் பிடிக்கலாம்னு திரிகிறார்கள். அதுல பொறுக்கி எடுத்த வசனம் தான் இந்த அளவு. சரியா? அப்ப எல்லாத்தையும் தவிர்த்து போட்டு ஏதோ சர்ச்சை ஆக்கலாம்னு பார்த்து வெட்டி எடுத்ததுதான் இவ்வளவு விஷயமும். இண்டை பாருங்க, அவர் பேசின நல்ல விஷயங்கள் ஒன்றையும் வழிய சொல்லலையே. அப்ப வெட்டி எடுத்ததுதான் இவ்வளவு. சுபாஷ் தொடக்கி விட்டது, இவர் அப்படியே கிடந்து ஊதிக்கொண்டு திரிஞ்சது. அப்படியே சத்தியமூர்த்தியை பற்றி ஒரு மீடியாவுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தவர். சத்தியமூர்த்தி ஏதோ தன்னில் வாயில ஊத்தினதோ என்ன தன்னை மிராட்டினதுன்னு சொல்லி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தவர். அவர் வெளிக்கிட்டதோ அப்படியே ஃபேமஸ் ஆகி கொண்டு வருவோம்ண்டு. இப்ப அதுல இருந்து மயூரன் வரைக்க டாக்டர் சொன்னார் பாத்தீங்களா, மயூரன் அப்படியே அவரை உள்வாங்கி கொண்டு வந்து மயூரனோட ஒட்டி உறவாடி வந்து சேர்ந்துட்டார். வந்து சேர்ந்து அவற்ற பிரச்சனை வந்து காசு அவர் கொஞ்சம் இதாகணுமெண்டு ரைவ் பண்ணி அது சரி வரையில இவர் எங்கெங்கெல்லாம் போய் ஒட்டினா தான் ஃபேமஸ் ஆகலாமா அப்படி எல்லாம் ரைவ் பண்ணினவர். இப்ப கடைசியா கிடைச்சது வந்து இந்த சைக்கிள் கட்சியும் சைக்கிள் இது கருப்பு கொடி பிடிக்கிறது தான் இப்ப கடைசியா கிடைச்சா அங்க போய் கூவி இருக்கிறார். இவ்வளவு தான் நடந்தோழிய அவர் வேறு ஒன்றும் இல்லை, வீடியோ பார்க்காம எல்லாம் இல்லை. அவங்க என்ன மனித உரிமை இதுல வேலை செய்கிறாராம். அப்ப ஒரு விஷயத்தை கதைக்கிறதுக்கு முதல் அவர் பார்க்காம இருப்பாரு நினைக்கிறீங்களா? எல்லாமே தெரியும், டாக்டர் சொல்ல வந்த நோக்கமும் தெரியும். இவங்கள் இதுக்குத்தான் நேற்று சொன்னேன், இவங்கள் வந்து சனங்களை முட்டாளாக்குறதுக்கு தான் இவங்கள் ஆக்கள், இதுக்குத்தான் வலிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. உண்மை தெரியாம கதைக்கல. ஒரு டிசிசி மீட்டிங் நடக்குதுன்னா இவங்கள் அர்ஜுனா என்ன கதைக்கிறாருன்னு தான் பார்த்து கொண்டு இருந்திருப்பாங்க போய். அதை விட வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு லைவ்ல பார்த்து கொண்டே இருந்திருப்பாங்க என்ன நடக்குதுன்னு. இவங்க எல்லாம் எங்க டாக்டர் புலபுறார் பிடிக்கலாம்னு திரிகிறார்கள். அதுல பொறுக்கி எடுத்த வசனம் தான் இந்த அளவு. சரியா? அப்ப எல்லாத்தையும் தவிர்த்து போட்டு ஏதோ சர்ச்சை ஆக்கலாம்னு பார்த்து வெட்டி எடுத்ததுதான் இவ்வளவு விஷயமும். இண்டை பாருங்க, அவர் பேசின நல்ல விஷயங்கள் ஒன்றையும் வழிய சொல்லலையே. அப்ப வெட்டி எடுத்ததுதான் இவ்வளவு. சுபாஷ் தொடக்கி விட்டது, இவர் அப்படியே கிடந்து ஊதிக்கொண்டு திரிஞ்சது. அப்படியே அவைக்கும் அது பயனா இருக்கும். இப்போ டாக்டர் அர்ஜுனா வந்து இந்த தமிழ் மக்களுக்கு என்ன செய்தவர், என்ன செய்ய போறார், ஏன் பாராளுமன்றத்தில் கத்துறார் என்ற கேள்வியை நாங்கள் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிவிடுவோம். ஏன்னு சொன்னால், இப்போ இன்றைக்கு வந்து வைத்தியர் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் கத்துறதும், கால மேலே சண்டை பிடிக்கிறதும், நேரத்துக்காக சண்டை பிடிக்கிறதும், எனக்குண்டு சண்டை பிடிக்கிறாருன்னு நிறைய பேர் சும்மா கருத்துக்கள் தெரிவிக்கணும். சிலர் வந்து அதை விமர்சிக்கணுன்றதுக்காக தெரிவிக்கணும், சிலர் வந்து அதை வந்து ஒரு அரசியலா செய்து கொண்டிருக்கிறோம். நாங்க என்ன சொல்றோம்டா, டாக்டர் அர்ஜுனா வந்து ஒரு சரியான போஸ்டிங்ல சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்ல இருந்தவர், தன்னுடைய கடமையை செய்ய அங்க இடையூறுகள் விளைவிச்சவர், மக்கள் பணி செய்ய டாக்டர் வந்து மற்ற பார்மசியல் வச்சு அல்லது பிரைவேட்டா ஹாஸ்பிட்டல் நடத்தி எதுவுமே செய்யாம மக்களுக்கு சேவை செய்து கொண்டு இருந்த நேரத்தில் அவர் மக்கள் நலன் சார்ந்து சில வேலைகளை விரிவாக்கங்களை செய்ய இடையூறா இருந்த சில வைத்திய மாஃபியாக்களுக்கு எதிராக வைத்தியசாலையில குரல் கொடுக்கும் போது அங்க அவருடைய வேலைகளை செய்ய விடாம அங்க இருந்த இந்த அரச ஊழல்வாதிகள் வந்து வைத்தியர்களுக்குள்ள இருந்த ஊழல்வாதிகள் வந்து செய்த துரோகங்களும் செய்த பிரச்சனைகளும் அடக்குமுறைகளாலையும் அவர் முதலாவது மக்களுக்காக தன்னுடைய சொந்த வேலையை இழந்தவர்.
இதை நாங்கள் முதலாவது புரிஞ்சு கொள்ளணும். அவர் வேலையை இழந்தது வந்து சாவச்சேரி வைத்தியசாலையின் பயனாளிகளான மக்களுக்காக. டாக்டர் அர்ச்சுனா என்னத்தை கிழிச்சவர், என்னத்தை சாதிச்சவர் என்று கேட்கிறவ ஒரு வைத்தியன் கனவுகளோட வைத்தியசாலைக்குள்ள ஒரு வைத்தியராக வர வேணும் என்று படித்தவர், தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் என்று சித்தரித்து அந்த வைத்திய துறையில தான் முன்னோரணும் என்று வந்து எவ்வளவோ உயரத்தில் வந்த பிறகு சாவச்சேரி மக்களுக்காக தன்னுடைய வேலையை இழந்திருக்கார். முதலாவது. ரெண்டாவது வந்து அந்த மக்களுடைய நீதி கிடைக்கலை என்று சொல்லி மக்களாலேயே பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டவர். அதை நாங்கள் முதலாவது விளங்கி கொள்ளணும். என்னத்தை செய்தவர் என்றால் அவர் இழந்த இழப்பு வந்து நாங்கள் சிம்பிளாக சொல்லிட்டோம், டாக்டராக இருந்து வேலையை இழந்துட்டாருண்டு. அதுக்கு அவர் பட்ட பாடுகளும் அவர் சார்ந்தவர்கள் பட்ட பாடுகளும் அவருக்கு பின்னால் இருக்கிற வழிகளையும் எங்களால் உணர முடியாது. அதை முதலாவது விளங்கி கொள்ளணும். அடுத்தது வந்து இன்றைக்கு அவர் பாராளுமன்றத்தில் கத்துறது வந்து அவற்றை வீட்டு பிரச்சனையை கதைக்கிறதுக்காக நேரம் ஒதுக்கும் கொண்டு கதைக்கல. அவருக்கு வீடு கட்டி தர சொல்லி கதைக்கிறதுக்காக நேரம் ஒதுக்கும் கொண்டு பாராளுமன்றத்தில் போய் டாக்டர் கதைக்கல. பாராளுமன்றத்தில் அவர் நேரம் கேட்கறது வந்து யாழ் மக்களுடைய பிரச்சனையை கதைக்கிறதுக்கு, வடமாகாணத்தில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனையை கதைக்கிறதுக்கு தான் அங்க சிங்கள அரசியல்வாதிகளோட சண்டை பிடிக்கிறார். பெட்டி வாங்குறதுக்கோ அல்லது அதிகாரத்துக்காகவோ அவர் சண்டை பிடிக்கல. டிசிசி மீட்டிங்காக இருக்கலாம் அல்லது எந்த மீட்டிங்காக இருந்தாலும் அங்கே டாக்டர் அர்ச்சுனாவால் ஒரு குழப்பம் வருதுன்ற யாராவது கதைக்கணுமெண்டா அது வந்து மக்கள பிரச்சனையை கதைக்கிறதால தான். அது விகாரிய பிரச்சனையாக இருக்கலாம், காணாமல் போனாக்கள பிரச்சனையாக இருக்கலாம். பிரச்சனைன்ற வடிவங்களை மாற்றி அரசியல் செய்யணுமே ஒழிய டாக்டர் கதைச்சது வந்து மக்கள் நலன் சார்ந்து தான். எங்கேயாவது டாக்டர் எனக்கு பார் போமிட் தாங்கோன்னு சண்டை பிடிக்கல. எங்கேயாவது போய் டாக்டர் வந்து எனக்கு கொழும்புல வீடு தாங்கோ அல்லது வாகனம் தாங்கோன்னு சண்டை பிடிக்கல. இவங்கள் அவருக்குரிய ஐடென்டி கார்டே கொடுக்காம அங்கே போலீஸ் பிடிச்சி அவருக்கு பாராளுமன்றத்துக்கு போகிற பாதையில் இடையூறு விளைவிச்சதுக்கு தான் போலீஸாரோட முரண்பட்டவர். அப்போ அது கூட அவர் சொந்த பிரச்சனைக்காக இல்லை. ஒரு கொழும்பு டிரைவிங் செய்கிற ஒரு ஆளுக்கு விளங்கணும், கொழும்புக்கு போயக்க எவ்வளவு நேரம் யாழ்ப்பாணத்துலேருந்து போகிறதுக்கு எடுக்கும். கிட்டத்தட்ட 6-7 மணித்தியாலம் பிடிக்கும் கொழும்புக்கு போகிறதுக்கு. அப்போ அந்த பயணத்தில் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வரவர் தான் டாக்டர். அப்போ அவர் ஒரு விஐபி லைட்டை போட்டது தவறுன்னு சொல்லி, பாராளுமன்ற சிறப்பு உரிமையை பயன்படுத்தின தவறுன்னு சொல்லி போலீசார் திட்டமிட்டு இந்த சந்திரசேகரால ஏவப்பட்டு செய்த இந்த வேலைகளுக்கு எதிராகத்தான் அவர் போராடினவர். அதுவும் மக்கள் பிரச்சனை தான். அதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். அப்போ எவ்வளத்த மக்களுக்காக இழந்திருக்கிறார் என்ற சரியான அறிவு இருந்தால் இங்கே கதைக்கிறதுக்கு வாங்கும். அதை விட்டுட்டு அவர் என்ன செய்தவர், அவர் தண்ட பிரச்சனையை தானே கதைக்கிறாருண்டா அவருக்கு பாராளுமன்றம் தேவையில்லை. அவர் படித்த படிப்புக்கு திரும்பவும் சொல்கிறேன், இன்றைக்கு அவருக்கு நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் ஒரு வெளிநாட்டு அரசாங்கத்திட்ட அவர் ஒரு கோரிக்கையை வைப்பாராக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முறை இங்கே வேறு மாதிரி இருக்கும். இங்கே வெளிநாடுகளில் பிறந்து வளர்ந்த ஒருத்தர் கூட அப்படி வாழ மாட்டினா அப்படியான வசதி வாய்ப்புகளை வெளிநாடுகளில் இருக்கிற அரசாங்கமும் அவரை நேசிக்கிற உறவுகளும் அவருக்கு செய்யும். அதால் அங்கே அவர் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளிநாட்டில் இருக்கிறார்கள்டையும் அவர் ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவருக்கு இருக்கிற அறிவுக்கும் அவருக்கு இருக்கிற திறமைக்கும் இன்றைக்கு இந்த இலங்கை பாராளுமன்றமே தடுமாறி கொண்டு இருக்குன்னு சொன்னால், அவரை சமாளிக்க முடியாமல் இருக்குன்னு சொன்னால், அவருடைய திறமையை அவையால் சமாளிக்க அவைக்கு ஈடு கொடுக்க முடியலை. ஒரு சபாநாயகராலேயே அவர் கதைக்கிற கதையை அதை கிரகிச்சு ஏற்றுக்கொண்டு அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவரை திசை திருப்பி அவரை டென்ஷன் ஆக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடையே நீ தமிழில் கதைக்கக்கூடாது, சிங்களத்தில் கதைக்கக்கூடாது, இங்கிலீஷில் தான் கதைக்கணும் என்றெல்லாம் இப்படியெல்லாம் செய்கிறாங்க. எனக்கு தெரியலை சிறிதரன் ஐயா என்ன மொழியில் கடிதம் எழுதி கொடுத்துட்டு கதைக்கிறவரண்டு, கயேந்திரகுமார் என்ன மொழியில் கடிதம் எழுதி கொடுத்துட்டு கதைக்கிறவரண்டு எனக்கு தெரியலை. ஆனால் அவைக்கு இங்கிலீஷில் வார்த்தைகளே தெரியாது. அவை எப்படி சபாநாயகருக்கு என்ன சிங்களத்தில் எழுதி கொடுத்துருப்பினோம் அல்லது என்ன தமிழில் எழுதி கொடுத்தா சபாநாயகர் வாசிச்சிருப்பாரா? அப்படியெல்லாம் நிறைய அரசியல் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ அவையல் அர்ச்சுனாவை சமாளிக்க இல்லாமல் தான் திணறனமே ஒழிய அங்கே அவர் தண்ட பிரச்சனை கதைக்க போகலை. இதை மக்கள் வடிவாக தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். எவ்வளத்தையும் அவர் இழந்துதான் இந்த இடத்துல இருக்கிறார். இழந்த ஒருத்தனுக்கும் வலி காயப்பட்ட ஒருத்தனுக்கும் தான் அது இந்த வேதனையும் அது இந்த இழப்புகளும் தெரியும். டாக்டர் சத்தியமூர்த்தி மாதிரி மகிந்த அரசாங்கத்தால் இலவசமாக கொடுக்கப்பட்ட பட்டத்தை பெற்றுக்கொண்டு
யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி டாக்டர் அர்ச்சனா வரையில அவர் படித்து சரியான முறையில் சர்டிஃபிகேட் எடுத்து சரியாக கஷ்டப்பட்டு சரியான முறையில் படித்து தான் இந்த வைத்திய அத்தியாட்சகராக இருந்திருக்கிறார். அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். சத்தியமூர்த்தி மாதிரி இனப்படுகொலை செய்ததை காட்டி கொடுத்து அது இல்லைன்னு சொல்லி பொய்யான ஒரு விஷயத்தை சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டு வந்து சண்டை பிடிக்கல. அப்போ ஒருத்தன் கத்தேக்க அவனுக்கு பின்னால இருக்கிற வேதனையையும் வலியையும் ஒரு அவர் சார்ந்த சமூகமே புரிஞ்சு கொள்ளாட்டி அதை விட கேவலமான ஒரு விஷயம். அவ்வளவு முரண்பட்டு கதை காட்டி இந்த சிங்கள பேரினவாதத்திட்ட இருந்து இந்த டைமையே எடுத்திருக்கலாது. ஏன்னா அவங்க சரியா அடக்குறாங்க. பாராளுமன்ற சிறப்புரிமையே மீறி அதையே கொடுக்காம வச்சிருக்கிறாங்க. அப்ப எங்க எப்படி கதைக்கணும்ன்றது அவருக்கு சரியா தெரிஞ்சதால செய்திருக்கிறார். உங்களோட கருத்தை நான் புறக்கணிக்கல, உங்களோட அட்வைஸையும் நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். ஆனா அவர் செய்தது சரியன்னு நான் சொல்றேன். ஒரு எம்பி இந்த ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கணும்னா ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொண்டு இப்போ நீங்க எல்லாம் கதைப்பீங்கன்னா ஒருக்கா வந்தா சொல்லுங்க, வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அவர் கதைச்சிடட்டும். இல்ல எனக்கு அவரை தெரியும். அவர் ரூவன், அவர் பேர் ரூவன். அவர் சைக்கிள் கட்சிக்காரால் அவர் இல்ல பார்ப்போம். நாங்க பதில் கொடுக்குறோம் தானே. அவர் பிள்ளையா கதைக்கல தானே, அவர் பிள்ளையா கதைக்க இல்ல தானே. நான் என்னன்னா அந்த ஒழுங்க சொல்லணும்னா அந்த ஒழுங்குல போனான்னு விஷயம் சரி வரும். அதைத்தான் நான் நோக்குவேன். இப்ப அர்ச்சனா கதைப்பீங்கன்னு ஒருக்கா சொல்லுங்கன்னா பார்லிமெண்ட்டுக்குள்ள வந்துன்னா சொல்யூஷன் கொடுக்கறதான கூட நேரம் எடுக்க வந்தாங்க. இல்ல இப்ப இன்னொரு பிரச்சனை என்ன அண்ணா, இப்ப இன்னொரு பிரச்சனை சொல்யூஷன் கொடுத்தா பிகாரிய கட்டுறான் சிங்களவனுக்கு வாழ் பிடிக்கிறான்னு தானே என்ன சொல்றாங்க. இப்ப பிகாரிய உடைக்கிறது வந்து ஒரு சொல்யூஷன் நாங்க நினைச்சா அங்கால எத்தனையோ இனவாதம் தூண்டப்பட போகுது. பிகாரிய உடைக்கிறதால சொல்யூஷன் கிடைக்க போறது இல்லையான்னு ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா. இப்ப அர்ச்சனா மருத்துவ பிரச்சனை வந்து ஒரு சீரியஸ் பிரச்சனை இல்ல, அதான் சீரியஸா தானே சொல்லணும். அதே அமைதியா போய் ஐயா சத்தியமூர்த்தியை இப்படி எல்லாம் வந்திருக்கிறார் ரெண்டு கெஞ்சி கேட்டான்னு சத்தியமூர்த்தி சொல்லுவார் தனக்கு மனநோய் வருதுண்டு. அப்ப சத்தியமூர்த்திக்கு எப்படி மருந்து கொடுக்கணும்னு அவருக்கு தான் தெரியும். ஏன்னா சத்தியமூர்த்தி ஒரு பச்சை கள்ளன். சத்தியமூர்த்தியோட மரியாதையாக கதைச்சு அவரை ரெஸ்பெக்ட் பண்ணி அமைதியாக கதைச்சா அங்கே அவங்களதான் பெரிய ஒரு சீரியஸான பிரச்சனையாக எடுக்க மாட்டாங்க. இன்றைக்கு டாக்டர் அர்ச்சனா இப்படி கொந்தளிச்சதுக்கு நாளைக்கு இந்த அரசாங்கம் அந்த விசாரணையை மேற்கொள்ளாட்டி அவைக்கு தெரியும் திரும்ப இவன் பாராளுமன்றத்தில் எழுப்பி நின்று பெரிய குளறுபடி என்ன செய்ய போறான், ஏதாவது ஒன்று செய்யணும்ன்ற ஒரு கட்டகரைக்குள்ள அவை இப்போ வந்திருப்பினோம். அவை ஒரு அதுக்குரிய ஒரு செக்ஷனை தேடி இருப்பினோம். சுகாதார அமைச்சு இப்ப யோசிக்க வலிக்கலும் இல்லைன்னு இன்றைக்கு ஒரு போலண்டு டாக்டர் போட்டிருக்கிறார். இந்த சுகாதார அமைச்சுக்கும் டாக்டர் சத்தியமூர்த்திக்கும் ஏதோ ஒரு டீல் இருக்கு மாதிரி எனக்கு தெரியுது, தயவு செய்து விசாரிங்கன்னு ஒரு போலண்டா போட்டிருக்கிறார். அப்ப இவைக்கு இப்ப பயம் பிடிக்கணும். சரியான ஊழல் ஒழிக்க வந்த ஆக்களா இருந்தா இதை தொடங்கணும், இந்த விசாரணையை தொடங்கணும். சத்தியமூர்த்திக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்படணும். இல்லைன்னு சொன்னா இந்த அரசாங்கம் ஊழலை ஒழிக்க வந்ததில்லை, கள்ளர்களை காப்பாற்றி அவையிட்ட இருக்கிற சொத்துக்களை தங்கடை ஆக்குறதுக்கு வந்ததுதான் அர்த்தம். அதை தெளிவா டாக்டர் சொல்லிட்டார். இல்ல அந்த கதை நான் வடிவா கேட்டேன். அதெல்லாம் அதெல்லாம் கதை என்ன சரி. அப்போ நான் என்ன உள்ள ஓகே எனக்கு அர்ச்சனாவோட கதைக்க டைம் என்ன ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதில்லை. ஆனால் சந்தர்ப்பத்தில் நான் கேட்குறேன் நேரம் மேலே கதைப்பீங்கன்னா அர்ச்சனாவுக்கு சொல்லுங்கன்னா சொல்யூஷன் தான் இப்போ வந்து பார்லிமெண்ட்ல ஏற்றுக்கொள்வாங்க கூடுதல். இப்ப இதை சொல்யூஷன் தானே என்ன சொல்லிக்கல. இப்ப டாக்டர் வடிவா விளக்கமா காய்ச்சிருக்கார். காணாமல் போன ஆக்கலண்டா காணாமல் போன ஆக்களுக்குரிய ஒன்று அவை இருக்கணுமா இல்லையா, அல்லது அவை இல்லைன்னு சொன்னா அவைக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளையும் அவைக்கு கொடுக்க வேண்டிய இதுகளையும் அரசாங்கம் செய்யணும். இல்லைன்னு சொன்னா அது எப்படி இல்லாம போன வேண்டிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்படணும், அதுக்குரிய ஆக்கள் தண்டிக்கப்படணும். இதுதான் சொல்யூஷன். இந்த சொல்யூஷனை டிசிசி மீட்டிங்ல சொன்னதுக்கே சுபாஷும் கயேந்திரன் குமாரும் போய் அங்க கிளிநொச்சியில மக்கள் பாவம் அந்த அறியாத மக்களுக்கு போய் தேவையில்லாத கருத்துக்களை விதைச்சு கள்ளங்கள் இதை வச்சு அரசியல் செய்யறாங்க. இறந்த போராளிகளையும் காணாமலாக்கப்பட்ட போராளிகளையும் அந்த உள்ளங்களையும் வச்சு அரசியல் செய்யறாங்க. இது அர்ச்சனா சொன்ன சொல்யூஷன். இவங்க சொல்யூஷன் தேவையில்லை, ஆனா சொல்யூஷனை இவங்க மூடுறாங்க. இல்லைண்ணா நீங்க சொன்ன ஃப்ளோ இருக்கு. நீங்க இப்ப சொன்னீங்களே இந்த சொல்யூஷனை, நீங்க சொன்ன ஃப்ளோ ஓகே எங்களுக்கு முதல் விட நாங்கள் வாக்கள் இருக்கிறோமோ இல்லையோ, அது பிறகு என்ன நடந்ததை வைக்கிறதுக்கு சொல்லுவோம். அது பிறகு நஷ்டகிடோ அப்படி இப்படின்னு எடுத்த உடனே நஷ்டகிட்டு சொன்னா உறவுகள் கொஞ்சம் அப்படி இல்லை. அண்ணா இங்க வாங்கோ, நீங்கள் எடுத்த உடனே அவர் நஷ்ட ஈடு கொடுக்க சொல்லி நீங்க டிசிசி மீட்டிங் நடந்த அந்த வீடியோ எடுத்து பாருங்க.
டாக்டர் அர்ச்சனா சொல்றார், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இருப்பார்களாயின் அவர்கள் விடுதலை செய்யப்படணும், இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய பெற்றோர்களுக்குரிய நஷ்டஈடு கொடுக்கணும். இதை விட தேவையில்லாமல் நிதியை சேர்த்து காணாமல் ஆக்கப்பட்டார் என்ற அரசியல் செய்கிறாங்க. அப்படி ஒன்று தேவையில்லை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு அது வழங்கப்படணும். அது சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படணும். இதுதான் டாக்டர் அர்ச்சனா சொன்னது. இந்த கள்ள கிருஷ்ணா என்று சொல்ற ஒரு ஆளும், இந்த சைக்கிள் கட்சியை சேர்ந்த கயேந்திரகுமாரும், அதை மாதிரி அந்த மற்ற கயேந்திரனும், அதை மாதிரி சிறிதரன் ஐயாவும், அப்படியே சுபாஷும் சேர்ந்து தங்களுக்கு மரண பயம் வந்துட்ட காரணத்தினால, தங்களோட கட்சியே இல்லாம போகுதுன்ற காரணத்தினால சேர்ந்து செய்த ராமா தான் இந்த கதை. இந்த கதை இது உண்மையான கதை இல்லை. இது உருவாக்கப்பட்டது, வெட்டி எடுக்கப்பட்ட கதை. அந்த மக்களை இப்ப தெளிவடைஞ்சு கொண்டு வராங்க. நீங்க வேணுமெண்டா டாக்டர் அர்ச்சனா போட்ட வீடியோக்கு கீழே போய் பாருங்க. மக்களே விளக்கமா அதுக்கு கொடுத்திருக்கணும். இது இப்படி சொல்லப்படையில காணாமல் ஆக்கப்பட்டாக்களுக்கு நேரடியாக நஷ்டத்தை கொடுத்து விடுங்கன்னு டாக்டர் அர்ச்சனா சொன்னதுதான் இவர்கள் பரப்பி கொண்டு திரியணும்னு மக்களை எழுத ஆரம்பிச்சிட்டோம். மக்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். சைக்கிள் கட்சியில இருக்கிற 4 பேரை கூப்பிட்டேன்னு பேட்டி எடுத்து போட்டு அவ சொல்றதான் மக்களோட கருத்தண்டா, அது மக்களோட கருத்தாகாதன்னு. அது கட்சியின் கருத்து. ஒரு கட்சி அழிய போதுண்டா அது பயப்படுதுன்றதுதான் அர்த்தம். இன்றைக்கு அனுர அரசாங்கம் ஏன் இவ்வளவு கொந்தளிக்குது? யாழ்ப்பாணத்துல தங்களோட இடம் இருக்கிற இடம் இல்லாம போகுது. அர்ச்சனாக்கும் அவருக்கும் தான் போட்டி. அதாலதான் அர்ச்சனாவோட குரலை சபாநாயகர் வரைக்கும் நசிக்கிறதுக்கு வலிக்கிடணும். அப்படி எல்லாம் டாக்டர் செய்யலையே. தண்ட மக்களோட பிரச்சனைய வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார். அவ்வளவுதான் நடந்திருக்கு. இதுல என்னென்ன பிள்ளை இருக்கு? இல்ல கடந்த 4 வருஷமா கேந்திரனும் கேந்திரகுமாரும் பாராளுமன்றத்துல என்ன சொல்யூஷனை வச்சு தமிழ் மக்களுக்கு என்ன எடுத்து கொடுத்துருக்குறேன் நாம். அப்ப அப்படி டாக்டரும் இருந்துட்டு வர சொல்றீங்களா? அவைகள் கேந்திரகுமாருக்கும் கேந்திரனுக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான், ஒரு நாடு இரு தேசம். அதை விட்டா வேற சொல்யூஷன் இல்ல. அது நடக்காத ஒரு சொல்யூஷன். அதை வச்சு கொண்டு 4 வருஷமா வாய மூடிக்கொண்டு இருந்து அங்க கொடுத்த டீஎம் படையன் டீ சாப்பிட்டு வந்த மாதிரி டாக்டர் வந்திருந்தா சரியா? டாக்டர் போனது மக்களுடைய பிரச்சனையா கதைக்கிறதுக்கு, மக்களுக்காக குரல் கொடுக்கத்தான் போனவர். அவர் அரசியல்ல இருந்து வந்த பரம்பரை அரசியலா வந்தாலோ இல்ல. அவர் ஒரு மருத்துவர். அவர் என்னத்துக்காக போயிருக்கிறாருன்னா மக்களுடைய பிரச்சனையா வைத்தியசாலையில இனங்காட்டி வைத்திய நிர்வாகத்தால டாக்டரை அடக்கினபடியே தான் டாக்டர் பார்த்தார். இதுக்கான தீர்வு அரசியலுக்குள்ள போனாதான் வரும்னு சொல்லி அரசியலுக்கான மக்களா விரும்பி அவரை கொண்டு வந்ததே தவிர பரம்பரை அவர் அரசியலுக்கு வர இல்ல. பரம்பரையா வந்தா தான் பாய மூடிக்கொண்டு சொல்யூஷனை கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு. இது கதைச்சு பெற வேண்டிய எங்கண்ட உரிமையில கதைச்சு தானே பெற வேணும். பாய மூடிக்கொண்டிருந்தால் இலங்கை பார்லிமெண்ட்ல புறையலாது. உதாரணத்துக்கு மகேஸ்வரன் பாருங்க, 2001ஆம் ஆண்டு அந்த 2002ஆம் ஆண்டு காலப்பகுதியில மாட்டு வண்டில பாராளுமன்றம் போய் அங்க சேட்டை கலட்டி போட்டு பாராளுமன்ற கதைச்சபடியத்தான் ஒரு சின்ன ஒரு சமாதானம் என்றாலும் வந்தது. அது சும்மா வாய முடி ஒன்றிருந்து எங்கிட்ட பாராளுமன்றத்துல எதையும் பெற்றுக்கொள்ள இயலாது. நீங்க இன்னொரு விஷயம் முழங்கிக் கொள்ளணும். நேற்று இந்த ரோட்ல நின்ற கயேந்திரகுமார், சிறிதரன் இவையெல்லாம் மக்களை ரோட்ல வச்சு கொண்டு நின்றவன். இன்றைக்காக உண்மையா தேசியம் பேசுறாக்கள், மக்கள் மீது அன்புள்ள ஆக்கலண்டா என்ன செய்திருக்கணும்? என்ன நீங்க இவ்வளவு கதைக்கிறீங்க, டாக்டர் அர்ச்சனா கதையை மாத்தணும், அப்படி கூட கதைக்க கூடாது, நிறைய கத்தக்கூடாது, குளரக்கூடாது. உண்மையாவே அவங்களுக்கு மன ஆதங்கம் இருந்திருந்தா இன்றைக்கு என்னென்ன செய்திருக்கணும்? வந்த உடனே முதலாவது தங்களை டைம் எடுத்து பாராளுமன்றத்துல தாங்கள் இது சம்பந்தமா கதைச்சிருக்கணும். இந்த விகார சம்பந்தமா கதைச்சிருக்கணும், காணாமலாக்கப்பட்டாக்கள் சம்பந்தமா கதைச்சிருக்கணும், இன்றைக்கு நாட்டுல இருக்கிற மக்களோட பிரச்சனை சம்பந்தமா கதைச்சிருக்கணும். ஆனா இவங்க இன்றைக்கு என்ன செய்திருக்கிறாங்க? எதிர்கட்சியோட போயிருந்து ஒரு மீட்டிங்கை போட்டு தங்களோட அரசியல் நிலைகளை தக்க வைக்கிறதுக்காக ஒரு கூட்டம் ஒன்று போட்டிருக்காங்க. அங்க போய் சேர்ந்து எந்த பெட்டியை எங்க வாங்கலாம், எங்க கையெழுத்து போட்டு என்னதை செய்யலாம், எங்க பார் வாங்கலாம், எங்க இது வாங்கலாம், அது வாங்கலாம்னு சொல்லி அங்க செய்யிருக்காங்க. டாக்டர் அர்ச்சனா நினைச்சா நீங்க இவ்வளவெல்லாம் கதைச்சு கொண்டு வாரீங்க, சுத்தி டாக்டர் அர்ச்சனாவை சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் புலப்பிடிச்சு வாரீங்க. டாக்டர் நினைச்சிருந்தா அவருக்கு சிங்களம் தெரியும், சிங்கள ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. மற்றது இப்ப இவர் எங்களோட சேருவாரண்டா அனுராட கட்சி எதிர்பார்த்து கொண்டிருக்கு. போய் ஒரு டீல் அடிச்சு கொழும்புல எனக்கு ஒரு வீடு தாங்கோ, நான் உங்களுக்கு சார்பா கதைக்கிறேன்னு சொல்லி இருந்தா அவரை நிலைமையை யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு ஒரு அமைச்சு பதவி கூட கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒன்று செய்து கொண்டு ரெஸ்பெக்டா இருந்திருப்பாரு. மக்களோட பிரச்சனைக்காக ஒருத்தன் நடு ரோட்ல நின்று பாராளுமன்றத்துல கத்துறது உங்களுக்கு தவறா தெரியுதுன்னு சொன்னா
மக்களை ஏமாத்தி மக்களை கொண்டு வந்து ரோட்டில் நிப்பாட்டி போட்டு இன்றைக்கு போய் அங்கே டீல் அடிச்சு கொண்டு இருக்கிற ஆட்கள் உங்களுக்கு சரியான ஆக்களை தெரியுதா? அவைய பற்றி நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்லேயோ உங்களோட தளங்கள்லையோ ஒரு விமர்சனத்தை போடுங்கண்ணே, ஒருக்கா போடுங்க பாப்போம். நீங்கள் தாங்க நீங்கள் வந்து அர்ச்சுனாவை மக்கள் தெரிவு செய்தது ஆஸ்பத்திரி பிரச்சனை என்று கதைக்காயங்க. அவர் எதையுமே கதைப்பாருன்னு தான் தெரிவு செய்து மக்கள் எடுத்தது. சரியா? நீங்கள் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொரு கொள்கை இருக்குண்டா, அப்போ நீங்கள் உங்களோட கட்சி கொள்கையை நடத்த போறீங்களா, மக்களோட பிரச்சனைக்கு தீர்வு காண போறீங்களா? டாக்டர் அர்ச்சுனாட்ட போய் மக்கள் போய் காணி பிரச்சனைக்கு முறைப்பாடு செய்தா, இல்லை நான் காணி பிரச்சனை பார்க்க மாட்டேன், நான் இந்த டாக்டர் பிரச்சனை மட்டும்தான் பார்ப்பேன்னு டாக்டர் சொல்றது மக்கள் அரசியலா? அண்ணா, ஒரு கட்சிக்கு வக்காலத்து வாங்குறேன்னா இங்கே வராயங்கோ, நடுநிலைமையா கதைக்க போறீங்கன்னா வாங்கோ. இப்ப நீங்க அவர் மேல வந்தவருக்கா சொல்லட்டும், அவற்ற அந்த கட்சியின் கொள்கைன்றதுக்கு அப்பால அவற்ற கட்சியாக்கள் என்ன வேலை பாப்பினம்ன்றதுக்கா சொல்லட்டும் பாப்போம். 15 வருஷமா ஒரு கழிக்காத கேள்விக்கு பதில் சொல்றாரு இல்ல, நாங்க கேட்கிற நேரம் யோசிக்கிறாரு, இந்த மியூட் பண்ணி போட்டு பிறகு கொஞ்ச நேரத்தால என்ன இதை தளத்தை குழப்புறதுக்கு கதைக்கிறாரு, அவ்வளவுதான். தேசம் வேண்டாம், என்ன சர்வதேசம் வேண்டாம், பாராளுமன்றத்துல என்னென்ன கதைக்கிறீங்க நீங்க போய்? பாராளுமன்றத்துல என்ன கலைக்கிறீங்க? இன்றைக்கு போய் சஜித்தோட டீல் போட்டு கொண்டு இருந்தீங்களா இல்லையா? அடிச்சு கேளுங்க, உங்களோட ஆக்கிட்ட சுபாஷிட்ட கேளுங்க, கயந்திரமாட்ட கேளுங்க, இன்றைக்கு பாராளுமன்றத்துல என்ன கிழிச்சனீங்க. நேற்று அந்த சனத்தை ரோட்ல வச்சு போராடுறீங்க, இன்றைக்கு போய் சஜித்தோட சேர்ந்து இருந்து கழிச்சு டீ குடிச்சு கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு நீங்க மக்கள் தேசியத்தை பற்றி கதைக்கிறீங்க, உங்களுக்கு காணாமல் போன ஆக்களுக்கு ஒரு தீர்வு வேணும்னா நீங்க இன்றைக்கு என்ன செய்திருக்கணும்? இன்றைக்கு பாராளுமன்றம் போன உடனே டைம் ஒதுக்கி அந்த அர்ச்சுனா டாக்டர் கேட்ட மாதிரி நீங்களும் கொந்தளிச்சாங்க, கேட்டிருந்தா பாராளுமன்றமே கலங்கி இருக்கும், அங்க யோசிச்சிருப்பாங்க, அது சம்பந்தமா ஏதாவது ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும். நீங்க அவனை சேர்ந்து அடிக்கணும் யோசிக்கிறீங்க, அர்ச்சுனாவை இல்லாம ஆக்கணும் யோசிக்கிறதுக்கு ஒரு போம் பண்ணி ஒரு டீம் போட்டு அந்த கட்சியை போம் பண்ணி எதிர்கட்சியோட போய் சேர்ந்து நின்று கொண்டு நீங்க தமிழ் தேசியத்தை பற்றி கதைக்கிறீங்க. எந்த காலத்துல சனமெல்லாம் செத்து மடிஞ்சு தமிழினமே இல்லாம போன பிறகு தேசியத்தை வச்சு நீங்களும் சுபாஷும் என்ன செய்ய போறீங்க? இல்ல சொல்லுங்க நான் பதில. சுபாஷ் நீங்களும் கயந்திரகுமாரும் மற்ற கயந்திரமும் சேர்ந்து தமிழ் தேசியம் எழுதி கொண்டு தெரிய போறீங்களா போட்டுல? ஒரு நிமிஷம், ஒரு அரை நிமிஷம் போடுறீங்களா? விடுங்க கதைங்க. என்ன சொன்னாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையில வந்து எக்ஸ்பர்ட். கயந்திரகுமாருக்கு சட்டத்துறையில எக்ஸ்பர்ட் என்னத்தை புடிங்கின ஒரு காலம் என்ன பொறுங்க என்னத்தை புடிங்கினார் சட்டத்துறையில எக்ஸ்பர்ட் என்னத்தை புடிங்கினார் காலம். அந்த நாட்டுக்குள்ள இங்க வந்து மக்களோட தேவை அவனவன் துறை சார்ந்தது இல்ல, மக்களுக்கு அடிப்படை பிரச்சனை தீர்க்கப்படும். யாருக்காவது ஃப்ரீயா வழக்காடி மனித உரிமை சம்பந்தமா ஒரு சனத்துக்காக போராடி இருக்காரு, ஏதாவது ஒரு கேஸ் எடுத்து இந்த கேஸ் இங்க வண்டவரோட ஒரு கேஸ் காட்டுங்க கயந்திரகுமார்ட்ட. இன்றைக்கு வந்து அந்த நாட்டிலே வந்தோன்னா ஒரு ஆட்சி, ஒரு லைன் ஆட்சிக்குள்ள இருக்கிற நாட்டுக்குள்ள ஒரு நாடு இது தேசம் வேணும்னு சொல்லி உரிமை அப்படி ஒரு கேள்வி கேட்கறதுக்கே ஒரு தில்லு பண்ண கிடைக்காத கேட்டு அப்படி என்ன கிடைக்க போகுது? விகாரை உடைக்க மாட்டாங்க வச்சு அரசியல் செய்யறதுக்கு வாரீங்கன்னா நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்றீங்க, எவ்வளவு பேரை பார்த்திருப்பீங்க, எவ்வளவு விஷயங்கள் நடந்து. ஒரு அடிப்படை விஷயத்த சிந்திங்கண்ணே, நடக்கிற விஷயத்த சிந்திங்க, சாப்பாட்டை வாங்கி கொடுங்கண்ணே. விகாரைய இடிக்கிறத விட்டு விகாரைக்கு பக்கத்துல இருக்க காணியை வாங்கி அந்த சனத்தை நிம்மதியா இருக்க விடுங்கண்ணே. அதான் முதல் வீடுகளை கட்டி இருந்து கொண்டும் சனத்தை ரோட்டுல மரத்துக்கு வச்சு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறீங்க. மனுஷன் உயிரோட இருந்தாங்க தேசியத்தை பற்றி கேட்கலாம், தேசியம் என்னதுக்கு காக்கல இல்ல தேசியம் என்னதுக்கு என்னென்ன கேக்குறீங்க நீங்க? ஏன் ஒரு சப்போர்ட் பண்ண இல்ல என்னதுக்கா ஒரு கதை கதைக்கணுமே, அர்ச்சனாக்கு ஒரு டைம் கொடுக்க சொல்லி ஏன் கேட்கல? பக்கத்துல இருந்து இன்றைக்கு அவர் கதைக்கிறா ஒரு அவையெல்லாம் தங்கட வாட்டில போட்டுணும். பட்டதாரிகள் ரோட் அலைகிறானு அவனை போய் கூட சைக்கிள் கட்சி எப்பயாவது சந்திச்சதா? இந்த சுபாஷ் என்ன செய்யறார்? லைவ்ல விட்டு கொண்டு அர்ச்சுனாபுலன்றார். நீ சரியான ஆள் இல்ல, போய் ஒரு வேலை எடுத்துக்கூடாது அல்லது போய் கதை அதுல நின்று ஆர்ப்பாட்டம் செய்ய எல்லாத்துக்கும் கருப்பு துணி காட்டுற. நீ ஏன் கூட கயந்திரகுமார் எங்க போயிட்டார்? அவரை போய் நிக்க சொல்லுங்க அந்த வேலை இல்ல பட்டதாரிகளோட. அவனும் படிச்சுட்டு வேலை இல்லாம ரோட்டா இருக்கிறான், அவன் பிரச்சனை தீர்க்க காரணம் நீங்க தேசியத்தை பெற்றுக் கொடுக்க போறீங்க. பொன்னம்பலமோ அல்லது சுபாஷோ எல்லாரும் எஸ்டாப்ளிஷ்டான ஆக்கள் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துல வந்த சனம் தங்கள் ஒரு நாள் கூலிய வேலையை விட்டுட்டு தான் வந்திருக்கு. ஆனா கஜேந்திரகுமாருக்கு கொழும்பு சவுண்ட்ல வர வீட்டு வாடகை இந்த ஒரு மாசம் வாடகை காசை கூட தெரியுமா அவங்களுக்கு? எல்லாம் ஃபுல் எஸ்டாப்ளிஷ். அவங்களோட மக்களை ஏமாத்தி கொண்டிருக்காங்க. கஷ்டப்பட்ட சனத்தை கூட்டத்துக்கு அதுக்கு இது சொல்லி ஏமாத்தி இன்னும் ஏமாத்தி தங்கண்ட நிலையை தக்க வைக்கிறதுக்கு இருக்கிற மொழிய
பொதுமக்களோட அடிப்படையான சில பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தயார் இல்லை. அதை ஏற்றுக்கொள்ளுங்க, அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த கதைக்கு வாங்க கதைக்கிறது. கயந்திர ஒன்னம்பலம் அங்க எம்பசிக்கு வாடகை கொடுத்துட்டு இருக்கிற அதுல வாடகை காசையும் எடுத்து தமிழ் மக்களுக்கு கொடுக்கலாம் தானே கஷ்டப்பட்ட ஜனத்துக்கு. என்னத்துக்கு 7 தலைமுறை 8 தலைமுறையை ஆஸ்திரேலியாவில் அப்பிள் கம்பெனி அப்பிள் தோட்டம் வச்சிருக்கிறாரு இல்ல, அதுல ஒரு இதா வித்து போட்டு கொடுத்தாலே அங்க எவ்வளவு உழைக்கலாம் அந்த சாப்பிடுன்னு தெரியுமே. அதை விட்டுட்டு அதுல இருந்து ஒரு நேரம் ஜண்டோட அதுக்கு சாப்பாடு ஒரு நேரம் சாப்பாடுக்காக அங்க 100 பேர் அங்க வருது நேற்று. போராட்டம் நடத்தினீங்க, உங்களோட பேர்ல ஒரு வழக்கு இருக்கா? உங்களோட பேர்ல ஒரு வழக்கு போட்டிருக்காங்களா சிங்களவன்? அல்லது உங்களோட பேர்ல அரசாங்கம் ஒரு வழக்க போட்டிருக்கா? ஏன் போடல? நீங்க எல்லாம் நாடகம் போடுறீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். சரியா? நீங்க வந்து நாடகம் போட்டுட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு திறமை இருக்குன்னு நீங்க அவங்கள பத்தி இப்ப சாயம் பூச வராங்கன்னு அவங்க கள்ளங்கள்னு சொல்லுங்க. கடந்த காலங்கள்ல உங்களோட கட்சி நல்லா இருந்திருக்கலாம். இப்ப இருக்கிற காலத்துல செய்யறது முழுக்க துரோகம் என்ன? சைக்கிள் கட்சி தான். குமார் பொன்னம்பலத்துக்கு தலைவர் மாமனிதர் பட்டம் கொடுத்து நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். அதை அதோட விடுங்கோ. சரிதான். இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்ன செய்தவன்ற சொல்லுங்க அண்ணன் நேர வந்து. அண்ணன் தனிநாடு தேசியம் சுயநன்ன உரிமை அது இதுன்னு சொல்லி மக்களை உசுப்பேத்தி அந்த அதுகள் அன்றாடம் சாப்பிட வழி இல்லாம இருக்குது. கீழ்த்தர மட்டும் மக்களை பாருங்க ஐயா. உங்களை போல ஆக்கள் தட்டு மக்களை பெருந்த மேல்தட்டு மக்களை பாராதேங்கோ. அத முதல்ல யோசிங்க. அதுகளுக்கு போய் கதையுங்கோ. அதை விட்டு அங்க வட இந்தியம் சமோஜாயம் தாப்பிட்டு வெறியின விஞ்ச காலாட்டி கொண்டு. அதான் அர்ச்சுனா வந்து தெளிவா சொல்லி இருக்கிறார். முதலாவது மக்களோட அடிப்படை தேவை சந்திக்கப்படட்டும். இந்த 5 வருஷத்துக்குள்ள நான் தேசியத்தை எப்படி கொண்டு வந்து தமிழ் தேசியத்தை கதைக்கணுமோ அந்த இடத்துல கதைப்பேன். அதே உங்களுக்கு விளங்குது இல்ல? அவர் சொல்ற விஷயமே விளங்குது இல்ல? ஏன் மக்களை பேக்காட்டுறீங்க? கதைக்காத ஒரு விஷயத்தை நீங்களும் சொல்றீங்க. இப்படித்தான் கதைச்சவர் காணாமல் ஆக்கப்பட்ட நஷ்டம் ஈடு கொடுத்தவர் நீங்க பாத்துனீங்களா? இப்படி மாறி சனத்தை பேக்காட்டாங்க. நம்ம ஆக்களை பேக்காட்டி அரசியல் செய்யணும்னா சொத்து சேர்த்துட்டீங்க தானே. எங்கேயாவது வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகி போட்டு அங்க இருந்து உங்களோட குடும்பம் உங்களோட பிள்ளையில பாருங்க. இனி வாராக்கள் உண்மையை அரசியல் செய்ய வாராக்களையாவது அரசியல் செய்ய விடுங்கன்னு. அதை விட்டு அவங்களுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு வாருங்க. நீங்களும் ஒரு டாப் லெவல்ல இருந்து கொண்டு ஒரு சரியான இடங்கள்ல போய் இருந்து கொண்டு இப்ப வந்து நின்று கொண்டு அவைக்கு வக்காலத்து வாங்குறீங்க. இந்த கட்சி எல்லாம் என்னத்துக்கு இந்த கட்சி எங்களுக்கு? இந்த சுவாஸ் எல்லாம் இருக்கு. உடாய் உராய் உள்ளு எல்லாம் இருக்குது. சரியா? அங்க இருக்கிற மக்களை போய் பாருங்க. அடித்தட மட்டும் பார்க்கல போய் பாருங்க அங்க என்ன செய்யுது. அதை பற்றி சிந்திக்காமல் இதுல வந்து இதை அவருக்கு வக்காலத்து வேண்டி கலைக்கிறீங்களே. இது உங்களுக்கு நியாயமா இருக்குதா? ஒரு நாள் வெயில் பார்லிமெண்ட் அந்த கிருபாண்ணா கொஞ்சம் கதைக்க விடுங்க. அவ கீழ இருந்து கேட்டுக்கொண்டு கிருபாண்ணா கதைக்கணும். என்ன ரக்கி விடுங்க அக்கா. அக்கா என்ன ரக்கி விடுங்க அக்கா. இந்த எதிர்வீரா என்ன ரக்கி விடுங்க அக்கா. இல்ல அப்ப கீழ நிக்கலுங்க. அவர் கீழ ரெண்டு பேர் ஓகே. நான் கீழ ரெண்டு கேக்குறேன் அக்கா. நீங்க அவரை ஏத்துங்க. இல்ல தம்பி இல்ல நீங்க கதைங்க. நீங்க நில்லுங்க. ஜேடிலண்ணா எனக்கு அவர்கிட்ட ஒரு கேள்வி உண்டு. அண்ணா மீட் எடுத்து போட்டிருக்க என்னோட கதைக்கு ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இது என்னன்னு சொன்ன இப்ப செல்வராசா கயந்திரன் ஒரு சகோதரன் காணாமல் ஆக்கப்பட்டவர் உங்களுக்கு தெரியுமா? அவர் எப்படி பேருந்து வெளியே வந்து இப்ப பிரான்ஸ்ல இருக்கிறார். பிரான்ஸோ நோர்வேல இருக்கிறார். ஒரு காலம் வந்தன்னா மஹிந்த குடும்பத்தின் ஆதிக்கத்தின் காலம். சரியோ? இன்றைக்கு அனுரா வந்து சுதந்திரம் தந்திருக்கிறான் இன்னும் கதைக்கிறதுக்கு. இன்றைக்கு அர்ஜுனா வந்து மஹிந்த இருந்த காலத்துல சேர்ந்துதான் அர்ஜுனா வந்து ஒரு கிழமைகளே சங்கூதி தாட்டை எரிச்சு அத்தனை டீம் முடிச்சிருப்பாங்க. அர்ஜுனாக்கு இது கட்டாதங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. செல்வராஜா கயந்திரன் சகோதர முறால் காணாம ஆக்கப்பட்டவர் உங்களுக்கு தெரியுமா? அவர் எப்படி வெளியே வந்தவர்? அவர் எப்படி வெளியே வந்தவர்? ஏதோ ஒரு முறையில வந்து தமிழகத்துல இருந்து காணாமல் ஆக்கப்பட்டு ஒரு சகோதரன் மட்டும் எப்படி வெளியே வந்தவர்? ஜீவன் பிகாரைக்கு காணிய கொடுத்து அவரை வெளியே எடுத்தாங்கன்னு சொல்லுங்கன்னு. அதான் சொல்லுங்க. தெரியாமல் வந்திருந்த கதைக்கல உங்களுக்கு டைம் பாஸ் சொன்னா வேற தளங்கள் இருக்கு போங்க. இதுல எங்களை சூடாக்காமல் நாங்கள் ஏதோ பாட்டில ஏதோ ஒரு அரசியல்ல போய் கொண்டிருக்கிறோம்.
ஒரு நிமிஷம் சும்மா இருந்து அர்ஜுனாக்கு சேர் அடிக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க. அர்ச்சனாக்கு செல்வராசா நான் கேந்திரன் தம்பி எப்படி வெளியே வந்ததுக்கு பதில் சொல்லுங்க அப்பா. நான் அர்ச்சனாக்கு நான் சீரடிக்க வரையில்லைன்னா நாங்கள் நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. செல்வராசா கேந்திரன் தம்பி எப்படி வெளியே வந்தவர்? பதில சொல்லுங்க. அங்க சுத்தி வளைச்சு இவ்வளவு பேர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கேங்க. செல்வராசா கேந்திரன் தம்பி எப்படி வெளியே வந்தவர்? அண்ணா பொறுங்கண்ணா கதையை கேளுங்க. ஓ, நாங்கள் சொல்லுங்க. தமிழாக்கள் ஒவ்வொரு கட்சிக்காரரும் ஒவ்வொரு விஷயத்துல ஸ்பெஷலிஸ்டுகள் அவரவர் அந்தந்த அண்ணா அண்ணா துறையான இந்த குப்பைப்பட்டியில ஓட போல இந்த கட்சியை பற்றி நான் கேட்கல. என்னண்ணா செல்வராசா கேந்திரன் 15 வருஷமா தம்பி இன்னைக்கு என்ன எப்படி கிழிச்சவன் இவ்வளவு பேர் ஸ்பெஷலிஸ்டா காணாமல் என்னன்னு ஆக்கப்பட்டிருக்கேங்க. சொல்றீங்களே. அவர் ஒற்றையா தனியால எப்படி வெளியே வந்தவர்? என்னத்த கிழிச்சவே அண்ணன் என்ன நீங்கள் மிச்சபடியா தானே இன்னும் நாங்க கலைச்சு கொண்டிருக்கிறோம். இன்னும் தமிழன் இருக்கிறோம். எனக்கு விடுங்களேன் சான்ஸ் உண்டு. இல்லைன்னா 60 பேர் அடிச்சு கலைச்சு கொண்டுக்கிறோம் நாட்டை விட்டு. அண்ணா அதே வணக்கம். சந்திரன் கதைங்க என்ன பிரச்சனைன்னா அந்த லோயர் என்ன பிரச்சனைன்னு சொன்னான்னு வணக்கம். உங்களுக்கு என்னண்டா சைக்கிள் கட்சி எனக்கு கடனால தெரியும். ஆனா அதுல இருக்கிற 2 பேரும் வந்தேன் வழக்கறிஞர் 2 வைங்களேன் அந்த காணா போன ஆக்களை கூட்டிக் கொண்டு திரியிறாங்க. இவ்வளவு பேர் சொல்லி தங்களுக்கு பின்னால மக்கள் சொல்லி உண்மையான யாருக்காவது வழக்கு போட்டேன்னு நீதிமன்றத்துல இருக்கு அவங்களுக்கு வழக்கு. இவங்களை காணாம போயிட்டாங்க. என்னன்னு சொன்னா அவங்க கொழும்பு வரைக்கும் லோயர் தெரியும். இது வரைக்கும் 15 கப்பலுக்கு மேல ஓடுவேன் சைக்கிள் கட்சிக்கு. இது தெரியுமா அவங்களுக்கு? கொழும்புல பெரிய கொட்டல், வெளிநாடுகள்ல எவ்வளவு பெரிய கொட்டல் இருக்கு. இவ்வளவு காசை வித்தான்னா தமிழத்துல இருக்கிற போராளிகள் அவ்வளவு பேருக்குமே சாப்பாடு கொடுக்கலாம். புதுவலை விட்டு போட்டேன் நான் தமிழ்ல வந்து கத்திக்கொண்டு நிற்காம சும்மா அந்த இருக்கிற கஷ்டப்பட்ட மக்களுக்கு நான் இருக்கிற சொத்தை வித்து போட்டு சாப்பாடுகள் வீடுகளை கட்டி கொடுத்து நிம்மதியா வாழ விடுங்க. அதை விட்டு போட்டேன்னு சும்மா தேவையில்லாம காய்ச்சி கொண்டு போக கூடாது. என்ன சொல்றீங்க சந்திரன் கேட்ட பதில விடுங்க. தீசனா சந்திரனா கொஞ்சம் மீட் பண்ணுங்க. ஜனனி அக்கா 2 வார்த்தை கதைச்சிடட்டும் ப்ளீஸ். அதுக்கு பிறகு கதைப்போம். ஒரு நிமிஷம் என்னன்னா இந்த ரூபன் அண்ணா நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப்ல கடந்த காலத்துல வந்து அர்ஜுனாண்ட வாட்ஸ்அப்ல இருந்தீங்களா நீங்கள்? என்ன தூக்கிட்டு நம்ம நீங்கள் இருந்து இப்ப அந்த சுகாசன தங்கச்சி சுவர்ணா அவையலோட ஃப்ரெண்டா இருந்தீங்களோ? ஃப்ரெண்ட் எல்லாம் கடிபட்டு நாங்க அப்ப இல்ல அது சுகாஸ் வந்து அனுப்பினாரோ என்னன்னு தெரியாது. இவற்ற வாட்ஸ்அப்ல வந்து தங்கச்சியார் வந்திருந்து நல்லா எல்லாரையும் வந்து தலை கழுவி கொண்டிருந்தவா. அது தெரியுமா உங்களுக்கு? இங்க எங்களை கழுவுற அளவுக்கு அவாக குவாலிட்டி இல்ல. சரியான்னு சொல்றீங்க. என்ன விடுங்க ஒரு 2 நிமிஷம் கலைக்க முடியல காயக்கட்ட விடுங்க. காலத்துல வந்து நான் அர்ஜுனா வந்து அந்த சாவச்சேரி பிரச்சனையில இருக்கும்போது அவர் இணைச்சு விட்டவர் எல்லாரையும் ஒரு நம்பர்ல இணைச்சு விட்டவர் இல்லை வாட்ஸ்அப் குழுமத்துல. அப்ப எனக்கு ரூபன் அந்த பதிவுகள் தெரியும். ஆனா அவர் பிள்ளையா கதைக்க மாட்டார். அவர் வந்து அர்ஜுனாவுக்கு சப்போர்ட்டா தான் வந்தவர். அவர் வந்து நல்ல விஷயங்கள் கதைப்பார். அவர் வந்து எனக்கான இப்ப தெரியல சைக்கிள் கட்சியோட அவர் இணைஞ்சிருக்கிறாரு எனக்கு இப்ப தெரியல. ஆனா அப்ப வந்து ஒரு தட்ட கட்சியும் இல்லை. அவர் வந்து அந்த பொதுவா கதைப்பார். எல்லாமே பொதுவா கதைப்பார். அப்படித்தான் நான் அவரை பார்த்தேன். ஒரு நிமிஷம் கதைச்சு முடிஞ்சிடட்டும். அதுக்கு பிறகு நீங்க எல்லாரும் கதைச்சு முடியட்டும். இல்ல நான் வந்து பொய் சொல்ல வரையில்லை. என்னென்று சொன்னா நான் அதை பார்த்த விடயத்தை வந்து நான் சொல்றேன். என்னென்னா இவள் வந்து இருந்தவ கொஞ்சம் பேர் இருந்தவை. அதுல அவ வந்து அந்த ஊர்ல நடக்கிற அந்த பிரச்சனைகள் அந்த ஏழைகளுக்கு ஏதாவது காசு சேர்க்கிறது அவையோட சேர்ந்து பேருந்து ரூபாய் என்ன. சரி சரி. இப்ப வந்து அந்த வாட்ஸ்அப் குழுமத்துல நீங்கள் இல்ல இல்ல இப்ப உங்களோட குரூப்ல என்ன தூக்கிட்டாங்களே ஏதோ ஒரு. ஆமா ஆமா அது இப்ப இல்ல அந்த நம்பர்ல இல்ல ஒரு தரம் இல்ல. இப்ப புதுசா தான் இருக்குது. அதுல வேற ஒரு தரம் இல்ல. அப்ப நீங்க சுகாசோட ஆக்களோட நீங்கள் எந்த தொடர்பும் இல்லையோ? இல்ல எனக்கு இருக்கு. நான் வந்து இங்கத்தே கிளையோட நாங்கள் தொடர்போம். விளங்குதா இப்ப பிரச்சனை என்னண்டா இவள் வந்து தங்கட பிள்ளையை ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடியா இல்ல. நீங்க கேட்டது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நீங்க அது தகவலை அறிஞ்சிருக்கிறீங்க. ஆனா அவர் கதைச்ச விஷயம் முழுக்க சைக்கிள் கட்சிக்கு ஆதரவா தான்.
இப்ப நடக்கிற பிரச்சனை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். நீங்க கதைங்க, பிரச்சனை இல்ல. இவைகள் வந்து நடுநிலைமையான பதில சொல்ல போறது இல்லையாக்கா. சரி, அதை நாங்க முதல் விளங்கி கொள்ளணும். இவர் வந்து தன் கட்சி சார்ந்து கதைக்க போறார். ஜனனியக்கா, இந்த ஆரோன்னா 4 தடவை வந்துட்டு போயிட்டார். ஒரு நிமிஷம் அவரை காய்க்கிடுவோம். ஏன்னா இப்ப அவர் தான் அடையாளத்தையே காட்டினவர். ரூபண்ணாவை வந்து தெளிவு கேட்டு போட்டு போறேன் நான். அந்த என்னண்டா சுகாசுண்ட வந்து கட்சிகள் வந்து எங்க இருக்குது, எங்க வெளிநாட்டுல எங்க இருக்குது கிளைகள்? அவங்க இயக்கத்தின பழைய கிளை வந்து ஒட்டுமொத்த வைக்க ஆதரவு. அதான் அதுகளை கேளுங்க. இதுல வந்து அவர் வடிவா சொல்லுவார். ஆனா ரூபண்ணா வடிவா சொல்லுவார். என்னண்டா இப்ப எங்களுக்கும் தெரியாது எங்க எங்க என்ன மாதிரி அவர் இப்ப சுகாசின் ஆக்கள் இருக்கி நம்ம என்ன மாதிரி அவையோட இவர் என்ன மாதிரி கதைக்கிறாருன்றதை வந்து கேட்க வேணும் நாங்கள். ஏன்னா நாங்கள் வந்து நீங்க மேல வாங்க, நான் கீழே இறங்குறேன். எங்களுக்கு வந்து இது சம்பந்தமா தெரியாது. நாங்கள் சுகாசின் ஆதரவாளரும் இல்லை, எங்களுக்கு சுகாசோட எந்த இதுவும் இல்லை. அவர்கிட்ட கொள்கைகள் எங்களுக்கு பிடிக்காது. நாங்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் இணைஞ்சு கொண்டது வந்து நாங்கள் உண்மையா இருக்கிறோம். சாவச்சேரியில இருந்து நாங்கள் இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து ஆதரவும் உண்மையுமா இருந்து அவருக்கான ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து கொண்டிருக்கணும் என்று சொல்லித்தான் நாங்கள் அர்ச்சனாவோட இணைஞ்சு நிற்கிறோம். நாங்கள் இந்த பொய்யா நாடகமாடி நாரதர் வேலை பார்க்கறதுக்கெல்லாம் நாங்கள் இருக்க முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து இந்த தளத்துல வந்து எல்லாருமே உண்மையா இருக்கணும். பாவமா இருக்கும் எனக்கு எல்லாரையும் பார்க்கல. நான் அப்படித்தான் இவளோட வந்து இணைஞ்சு கொண்டேன். நான் எல்லாரும் வந்து உண்மையா இருக்கணும், அர்ச்சனாவுக்கு உண்மையா இருந்து கொண்டிருக்கணும். அப்போ அந்த இடத்துல வந்து ரூபண்ணா நீங்கள் வந்து உண்மையா இருந்தா உண்மையை வந்து கதைங்கோ. அதுல வந்து என்ன இவர் நீங்க நல்ல விடயம் கதைப்பீங்கள், அதனாலதான் கேட்கிறேன். ஏன்னா நீங்க அந்த நேரம் கதைச்சு நீங்க நல்ல விடயம் இப்ப வந்து நீங்கள் இவருக்கு சப்போர்ட் பண்றீங்க, அவருக்கு சுகாசுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? சுகாசோட எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. எங்களுக்கு அவரை நாங்கள் ஏற்கல, சுகாசை ஏற்கல. அப்ப நீங்கள் எப்படி வந்து நீங்கள் இதுல வந்திருக்கிறாக்களை வந்து நீங்கள் தலையை கழுவி அவர்கிட்ட கதையை எதுக்க வந்து கதைப்பீங்க? 2 பேரையும் சேர்க்கிறது தான் வந்தேன். அப்படி சேர்க்கல. நானும் ஒரு 2 நிமிஷம் காய்ச்சிட்டு வர்றேன் ப்ளீஸ். ஓகே ரூபன், இது முக்கியமான விஷயம் வந்து இது ஒரு பதியப்பட வேண்டிய விஷயம். அதாவது வந்து சுகாஸ் நேற்று நடந்து கொண்ட முறை வந்து அதாவது வந்து இந்த தாய்மார்கள் வந்து நடத்தின போராட்டம் 2000 நாட்களையும் தாண்டி போய்கொண்டிருந்த போராட்டம். நேற்று எதற்காக இந்த சுகாசும் தேசிய முன்னணியும் அதற்கு போய் முண்டு கொடுக்க போனார்கள்? அவர்களை ஒரு கட்சி சாயம் பூச வைத்தது எதற்காக உங்களுக்கு தெரியுமா? அது இவ வந்து கொள்கை சம்பந்தமா ஒத்து போறது. அண்ணா பொறுங்க, நான் கேட்கறது கொள்கை. இது வந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் அவர்கள் தனிப்பட்ட சங்கமாக எந்த அரசியல் சாயமும் இல்லாமல் நடந்து கொண்டவர்களை இவர்கள் இந்த மூவரும் சுகாஸ், 2 கஜேந்திரனும் எதற்காக நேற்று போய் 15 வருஷமாகிவிட்டது, 16வது வருஷம் நடக்கின்றது. இன்றைக்கு அதை நீத்து போக பண்ணியதன் காரணம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, ஒரு மக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், தேசியம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், இவன் கொள்கையோட ஒத்துக்கு போகக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறது தானே அவைன்ற வீல. அந்த அடிப்படையில் பொறுங்க, நீங்க எந்த கேள்விக்கு பதில் சொல்ல இல்ல. பொறுங்க, என்ன சொல்லுங்க பாப்பம். இவ்வளவு காலமும் 16 வருஷம் இவர்கள் எந்த வகையில் ஒரு யூஎன்னிலேயோ அல்லது எந்த இந்த காணாமல் ஆக்கப்பட்டோருக்காக என்ன செய்தார்கள்? எதற்காக நேற்றைய கூட்டத்தில் வந்து 4ஆம் தேதி நடந்ததில் அர்ச்சுனாவை அவர்கள் தாக்க வேண்டும் என்று வந்து சுகாஸ் முழுக்க பேட்டி கொடுக்கிறாரோ அல்லது மக்களுக்காகவோ அந்த தாய்மார்களுக்காக ஏதோ செய்தாரோ? சுகாஸ் வந்து காசு கொடுத்து அந்த பொம்பளைய வந்து பேச பண்றார். வந்து டாக்டர் அர்ச்சுனா சொல்லாத விஷயத்தை முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள புதைச்ச மாதிரி பேசிக்கொண்டிருந்ததை நீங்கள் பார்த்தீங்களா? இதற்கு பிறகும் அதை நம்புகிறீர்களா நீங்கள் அவர்களை? சொல்லுங்க. சுவாச அன்றைக்கு உறைஞ்சி விட்டது வந்து அர்ச்சுனா வந்து அன்றைக்கு அந்த இதுல அவைய நக்கல் அடிச்சது கயந்திரன் ஆக்கல சிலநாயன் கயந்திரன் ஆக்கல நக்கல் அடிச்சது தான் பிரச்சனை துவங்கின. அதுக்கு முதல் பொறுங்க என்ன நக்கல் அடிச்சது? இந்த சமூகம் என்னுடைய பேர் ரகுராமன். நான் இந்த தளத்துல பயணித்து கொண்டிருக்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு சில கேள்வியை நான் கேட்க வேணும். இதுல 155 பேர் பார்த்து கொண்டிருக்கணும். பகிரங்கமான ஒரு விடயமா தான் நடந்து கொண்டிருக்குது. உங்கள்கிட்ட முதல் கேள்வி, நீங்க சொல்ற சுகாசும் அவை சார்ந்த கட்சியும்
மக்களின் நலன்ல அக்கறை உள்ள மக்களின் எந்த விடயத்துல அக்கறை உள்ள என்ற சொல்லி நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், வடிவா கேட்டுக்கொள்ளுங்க. சாவச்சேரின்ற ஒரு விஷயம் நேற்று வந்து ஒரு அண்ணா கழிச்சு 1979 யாழ்ப்பாணம் என்ன சாவச்சேரி ஆஸ்பத்திரியில பிறந்தவர். 2024 சாவச்சேரி ஆஸ்பத்திரியில பிரசவ வாட்டருக்கு பிரசவம் பெற முடியாது. இந்த பிரச்சனை சம்பந்தமா வரைக்க நாங்கள் அர்ச்சனாவை தவிர்த்து வேறு இடத்துக்கு வரோம். ஓகே, அர்ச்சனாவை நாங்கள் வரையில. அர்ச்சனா அந்த ஆஸ்பத்திரியில வைத்தியரா இருந்தார், நடவடிக்கை செய்தார். ஓகே, அர்ச்சனாவை பிடிக்கல. மக்கள் என்ற ஒரு சமூகம் இருக்குன்னு நீங்க விளங்கி கொள்றீங்களா? அரசியலுக்காக மக்களா, மக்களுக்காக அரசியலா? முதல்ல என்ன ஆனா இந்த கேள்வி போக சொல்லுங்க. நம்ம கேள்வி நம்ம நீங்க என்ன 1000 கேள்வி கேட்கலாம், போக சொல்ல நான் தயாரா இருக்கேன். மக்களுக்காக அரசியலா, அரசியலுக்காக மக்களா? மக்களுக்காக அரசியல். ஓகே, அடுத்த கேள்வி என்ன? சரி, அந்த சாவச்சேரி மக்கள்கிட்ட உங்களோட கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் சுகாசும் போய் சாவச்சேரி மக்கத்துல வைத்தியசாலையில இப்படி ஒரு பிரச்சனை இருக்கான்னு சொல்லி நீங்கள் மனச்சாட்சிப்படி யார்கிட்டயாவது கதைச்சிருங்களா? அதுக்குத்தான் நான் சொல்லவான், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு துறையில. அப்ப இங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்ப அதுக்கு சொல்ல வர இப்ப உங்களோட கட்சி, உங்களோட சைக்கிள் கட்சி இது சம்பந்தமா போய் நீங்கள் அந்த மக்களோட உரையாடினீங்களா? அண்ணா, அது அர்ச்சுனா அதுக்குள்ள ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர். அண்ணா, இப்ப நான் அதெல்லாம் கேட்க வரையில. அண்ணா, நான் அர்ச்சுனாவே இதுக்கு கொண்டு வரையில. சாவச்சேரியில வைத்தியசாலையில ஒரு பிரச்சனை இருக்குது, மக்களோட பிரச்சனை இருக்கிற ஒரு விஷயம் தெரிய வந்தா பிறகு உங்களோட கட்சி போய் அந்த மக்களோட உரையாடினீங்களா? இப்ப அர்ச்சுனா வந்து அதுக்குள்ள ஒருத்தரை முள்ளட விட இல்லையே, ஒரு கணக்குமே இல்ல. லூசுத்தனமா காய்க்க கூடாது. நாங்க கேட்கிற மக்களோட சமூகத்துல மக்கள் சமூகத்துல இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது. அந்த மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்க வேண்டிய பொறுப்பு அந்த அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு இல்லான்னு. அவ்வளோ டிப்ப நான் அதுக்குள்ள போகையில எனக்கு தெரியாது. என்ன பிரச்சனை அண்ணன், இப்படி அப்பட்டமான பொய்ய சொல்லாங்க. அவர் ஒவ்வொரு அரசியல் கட்சிகள்டையும் லைவ போட்டு கெஞ்சினவர். ஆறாவது வாங்கோ, எல்லாரும் செய்யுங்கோ, சேர்ந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உதவி செய்யுங்கன்னு கெஞ்சினவர். அர்ச்சுனா போக விடலன்னு இந்த சிறுதரன் சொன்ன மாதிரி பொய்ய சொல்லாங்க. நீங்களும் விஷயம் தெரியாட்டு தெரியான்னு சொல்லுங்க, இல்லையான்னு சொன்னா பொய் சொல்லாதீங்க. அப்ப அதுல நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களோட கட்சி வந்து நீங்க சொல்ற சுகாஸ் என்ற கட்சி மக்களிட ஒட்டுமொத்தமான அந்த பிரச்சனைக்கு ஒரு வகையிலையும் உதவி செய்யல, ஒரு வகையிலையும் மக்களிட பிரச்சனையை பார்க்கல. இன்றைக்கு உங்களுக்கு சொல்றோம், மக்களுக்காக வேலை செய்யாத எந்த ஒரு அரசியல் கட்சியும் வடக்கிலேன்னு இருக்கக்கூடாது. வடிவா சொல்றேன் கேளுங்க. மக்களுக்கு நாங்கள் அப்ப அண்ணன் ஒரு நிமிஷம் என்ன கதைக்க விடுங்க, அப்புறம் நீங்க கதைங்க. நாங்க இன்றைக்கும் சொல்றோம், அர்ச்சனாவுடைய தவறுகளை நாங்க இதே தளத்துல தவறுகளை ஏற்றுக்கொண்டு தான் போய் கொண்டிருக்கிறோம். அவர் சமூகத்துக்கு பாதிக்கக்கூடிய, சமூகத்தின் மக்களை பாதிக்கக்கூடிய தவறுகளை நாங்க ஒரு காலம் விட்டுட்டு போறோம். இதே தளத்துல அவருக்கும் சொல்லுவோம், சமூகத்துக்கும் சொல்லுவோம், அது தவறு தான். எங்களுடைய நோக்கம் ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க. தேசியத்தையும் தேசிய கொள்கையும் நாங்க மறுக்கல. எங்களுக்கும் தாயக உரிமை இருக்கு. தாயகத்துல நாங்கள் எங்களோட மக்கள் நிம்மதியா வாழ்றதுக்கான அவ்வளவு விஷயங்களையும் செய்து கொண்டு ஆசை இருக்குது. ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க. 2009 பிறகு நடைமுறை சாத்தியமான ஒன்ற விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. 2024 வரைக்கும் நடைமுறை சாத்தியமான அரசியலை நீங்க நடைமுறைக்கு சாத்தியமற்ற அரசியலை வடக்கு அரசியல் கட்சிகள் செய்து நாங்க பார்த்து கொண்டிருந்தோம். 2024 பிறகு ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க. நாங்க கொள்கையை மறுக்கல. ஜதார்த்த அரசியல் ஒன்றுக்கு வாங்கும், அறிவு ரீதியான சிந்தனை அரசியலுக்கு ஒன்றுக்கு வாங்கும். நாங்கள் இன்றைக்கும் சொல்றோம், எல்லா வடக்குல இருக்க எல்லா விஷயங்களும் சீரழிஞ்சு போகுது தேசிய கட்சிக்கு. எங்கள்கிட்ட இருக்கிற ஒற்றுமை இல்லாத அர்ச்சுனா தேர்தல் முடிஞ்ச கையொழிய சொன்னவர், நான் உங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து இயங்க தயாரா இருக்கிறேன். சேர்ந்து சொன்னால் ஒரே கட்சி இல்லை, எண்ணங்கள் ஒன்று இல்லை, ஆனால் ஒன்றா ஒரு குழுவாக இயங்குறதுக்கான விஷயங்களை கதைப்போம். இன்றைக்கும் பகிரங்கமாக கூட சொல்லி இருக்கிறார். எப்படி ஒரு வெளிப்படையான நேரடிக்கு வாங்கோ, எல்லா அரசியல் கட்சிகளும் இருந்து மக்களும் பார்க்கட்டும், சரியான அரசியல் தீர்வை முடிவெடுப்போம். எது செய்யலாம், எது செய்ய முடியாது, நடைமுறைக்கு யதார்த்தமான விஷயம் என்னண்டு அண்ணன் ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க. 2009 பிறகு நாங்கள் தோத்து போனோம். ஆயுத பலத்துல அரசியல் நோக்கி பயணிக்கிறாங்க. 15 வருஷங்கிற அரசியல் பயணத்துல அதுக்கும் நாங்க தோத்து போய் நிற்கிறோம். நாங்கள் பலம் இல்லாம இருந்து கொண்டு போய் ஒரு அரசாங்கத்திட்ட பலம் மிக்க கோரிக்கையில வைக்க முடியாது. இன்றைக்கு எங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்னென்றால், இன்றைக்கு கூட இருக்க யாழ்ப்பாணத்துல நீங்க நேற்று ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய உங்களோட சைக்கிள் கட்சி யாழ்ப்பாணத்துல செய்ய முடியாத அரசியல் பயணத்தை எங்க கொண்டே வச்சு செய்து கிளிநொச்சியில வந்து செய்யுது. இந்த வரைக்கும் சொல்றேன், ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தனிப்பட்ட ரீதியில சுகாசையோ கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தையோ தாக்கவில்லை. அரசியல் கருத்துக்களும் நடவடிக்கைகளும் வரைக்க கருத்தியல் ரீதியா கருத்து சொல்றேன். நாங்கள் பகிரங்கமா சுகாசை கூப்பிட்டு இருக்கோம், இந்த தளத்துக்கு வாங்கோ,
உங்கள்ட்ட நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும் இருந்தால் மக்களிடம் வந்து மன்னிப்பு கேளுங்க, நாங்க தொடர்ச்சியாக பயணிப்போம். மக்களுக்காக செயற்பாட்டை வேண்டு சொல்றீங்க. இன்றைக்கு 15 வருஷமா நீங்க ஆட்சியில இருக்கிறீங்க. இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்துல மக்கள் சார்ந்த என்ன விஷயத்தை முன் வச்சிருக்கிறீங்க? மக்களுக்கு நடக்கிற வந்த காசுகளை கூட உங்களால சரியான முறையில் செலவழிக்க முடியல. இவைய அரசியல் பயணத்தை நம்ப சொல்றீங்க? பொய்யான தேசியம் பேசிக் கொண்டிருக்கிற நம்ப சொல்றீங்க? சொல்லுங்க ஏதாவது பதில். தேசியம் என்ற இப்ப வந்து என்ன சைக்கிள் கட்சி வந்து தண்ட குறிக்கோள்ல தான் நிக்குது. எந்த குறிக்கோள்ல நிக்குது? முதல் மக்களுக்கு உரிமை சம்பந்தமா எடுக்கணும். இந்த விகார பிரச்சனைக்கு வந்து உண்மையான காரணமே விகார வந்து தமிழ் இடத்துக்குள்ள வரப்படாதுன்றான். அதுதான் அன்னைத்துக்கு குழம்பினது பிரச்சனை. அதாவது இதே 1000 விகார அமைப்போடு சொல்லிக்க உங்களோட அரசியல் கட்சி என்ன செய்யறது? இவேட்ட வந்து 2 ஸ்டூல் தான் என்ன இருந்தது வீட்டுக்கு குரல் கொடுத்திருக்கிறீங்களா? குரல் கொடுத்திருக்கிறீங்களா இது சம்பந்தமா? அங்க ஒரு ஸ்டூல வச்சு தானே அந்த இன்றைக்கு இவ்வளவு கதைக்குது. ஏன் நீங்க 2 ஸ்டூல வச்சு கதைக்கலாம இருந்தது உங்களுக்கு? அண்ணா இப்ப எத்தனையோ விஷயங்கள் நடந்தது தானே. என்ன அது நீங்க ஃபாலோ பண்ணல. நீங்க இப்ப அர்ஜுனாண்ட அர்ஜுனோட விஷயத்துக்கு பிறகுதான் உண்மையான அரசியல் எங்களுக்கு விளங்குது. அதனாலதான் நாங்க கதைக்கிறோம். இவ்வளவு நாளும் இந்த கள்ளங்களை நம்பிக்கொண்டுதான் இருந்தாங்க. சரியா? இல்ல இல்ல எனக்கு வந்து இப்ப அர்ஜுனாவோட எங்க முரண்படுதுன்னு சொன்னா, அர்ஜுனா வந்து தமிழ் அரசியல்வாதிகளுக்கு கறி பூசுறது வந்து அது சிங்களவனுக்கு சாதகமா போயிடும். பூசி காட்டினாதான் கள்ளனார் நல்லவன் தெரியும். நீங்க இவ்வளவு கதைக்கிறீங்க அந்த துரோகி என்று தெரிஞ்சு டக்ளஸ் கூட போய் கெஞ்சினதானே இந்த தமிழ் மக்களுக்காக, இந்த சாவச்சேரி மக்களுக்காக. அவற்றை காலை கூட பிடிச்சதாண்டாலே ஏன் அந்த மக்களோட பிரச்சனை தீர்க்கணும். ஆனா நீங்க இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? எங்கட சைக்கிள் கட்சியின் கொள்கையை வச்சு மக்களுக்கு என்னத்தை செய்ய போறீங்க? உங்களுக்குள்ள மட்டும்தான் இந்த கொள்கை இவ்வளவு நாளும் இருக்கு. நீங்க இந்த கொள்கையால ஏதாவது இழந்திருக்கிறீங்களா? உங்களோட அரசியல்வாதிகள் எதுவும் இழந்திருக்கீங்கம்மா? அவைக்கு எது நஷ்டம் வந்திருக்கா? இவரைத்தான் நாங்க இப்ப நீங்க சொல்ற கயந்திரமார் சேப்பு நடந்திருக்கா? அவரையும் கயந்திரமான் அப்பாவையும் கயந்திரமா பொன்னம்பலத்தையும் ஒப்பிடாதீங்கோ. அவர் ஒரு தலைமைமிக்க ஒரு நல்ல ஒரு சமூகத்துக்கு தன்னுடைய உயிரை துச்சமென மதித்து செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் தன்னம்பிக்கையா அந்த நேரம் தனிச்சு நின்று சிங்கமா போராடின ஒரு நபர். வடிவா புரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்காகத்தான் தேசிய தலைவர் அவருக்கு தனிப்பட்ட கௌரவம் கொடுத்து மரியாதையும் கொடுத்து மாமனிதர் பட்டமும் கொடுத்து வச்சிருக்கிறார். நாங்கள் அவரை மதிக்கிறோம், இருகரம் கூப்பி மதிக்கிறோம் அண்ணன். ஆனால் இவர் செய்கிற அரசியல் வந்து படுமோசமான அரசியல். மக்களுடைய எந்த ஒரு பிரச்சனைக்கும் இந்த அண்ணாவோட புரிஞ்சு கொள்ளுங்க. நாங்களும் தேசியத்துக்கு கடந்தான் வந்த நாங்கள். முதல் உணவு தேவை என்ன? நாங்கள் 15 வருஷமா விட்ட நாங்கள் இந்த சமூகத்துக்கு இந்த அரசியல்வாதிகள் ஏதாவது செய்யணும் என்று. இந்த 2 வகை பாருங்க அண்ணன். இன்னைக்கு அரசியல் கொள்கையிலையும் வெற்றி அடையல, சமூக அபிவிருத்திலையும் வெற்றி அடையலையா அண்ணன். வடிவா எங்களுக்கு 2ல ஏதோ ஒரு இன்றைக்கு கொள்கையை வச்சுக்கொண்டு அபிவிருத்தியை கொண்டு போக முடியாதுக்கு ஏன் கொண்டு போக முடியாது? உங்களோட அறிவு இல்லையா? ஆளுமை இல்லையா? அரசியல் கொள்கையும் அபிவிருத்தி கொள்கையும் ஒன்றா கொண்டு போக வேண்டிய அரசியல்வாதியா நீங்கள்? நல்ல பாயிண்ட் கேட்டீங்க. அந்த பாயிண்ட்ல நான் சொல்ல வரேன்னா சொல்லுங்க. எங்கட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, அதாவது புலம்பெயர்ந்து வாழ ஆக்களோ இல்ல எங்கடைய ஆக்களோ அதெல்லாம் நான் இங்க ஒன்று சொல்றேங்க. நீங்க ஒரு புலம்பெயர் நாட்டுல இருந்து ₹1 காசு வாங்க வேண்டாம். அரசாங்கம் தர நிதியை 2024 ஆண்டு வருஷம் பாருங்க. 2024 ஆண்டு 300 மில்லியன் காசு திரும்பி போயிருக்கு. ஒரு வருஷம் பாருங்க. 2024 ஆண்டு 300 மில்லியன் காசு திரும்பி போயிருக்குது. 2009 அண்ணா 300 மில்லியன் காசு திரும்பி போயிருக்குது. அதான் அரசாங்கம் ஒதுக்கின காசு 600 மில்லியன் கேட்கறாங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியுமா? என்னென்ன இந்த பேங்க்ல திருப்பி போட்டவங்க சொல்லி வடிவா சொல்றேங்க. அரசாங்கம் ரகுவண்ணா நான் அவருக்கு பதில் சொல்றேன். நான் தம்பி உங்களுக்கு அண்ணியோ தம்பியோ தெரியா? இந்த காசு எப்படி அங்க அலகேட் பண்ணப்பட்டு எப்படி போறதுன்னு தெரியுமா? அது நான் வடிவா வாய்ச்சேன். அவரால் நான் சொன்னது வந்து அது அவங்க வந்து பட்ஜெட் பிளான் தாரது. அந்த பட்ஜெட் பிளான்ல காசு தர மாட்டாங்க, செய்து விட்டு வாங்குவாங்க. பிறகு ஆட்ட விட்டு காசை போட்டு சனத்துக்கு செய்யுங்க. இந்த கதையை வந்து அர்ச்சனா நாங்கள் புலம்பெயர் தேசத்துல ஒன்றுமே செய்ய வேண்டாம். தங்கச்சி நாங்க புலம்பெயர் தேசத்துல ஒரு நிதியும் எடுக்க வேண்டாம். இப்ப
எங்களுக்கு நாங்கள் சொல்ற விஷயம் இருக்கல்லோ, இந்த அரசியல் தலைவர்கள் இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்துல நடக்கிற விஷயங்கள் இன்னைக்கு அர்ச்சனா கேள்வி கேட்கிற மாதிரி கேட்டிருந்தா 2010 இன்னைக்கு எங்கட வடகிழக்கு அபிவிருத்தின்றது உச்சத்துக்கு போயிருக்க மண்ணேன். வடிவ விளங்கி கொள்ளுங்க. நீங்கள் அபிவிருத்தி சொல்லி புலம்பெயர் நாட்டில இருந்து கொண்டு வர வேண்டிய காலத்துல நாங்க அதை கொண்டு வருவோம். அர்ச்சனா கொண்டு வருவேன். உங்களுக்கு தெளிவா சொல்றோம். அடிச்சு வச்சு எழுதி வச்சு நீங்க இந்த பதிவையும் வச்சிருங்க. என்னென்ன செய்யணும் இந்த இனத்துக்கு அவ்வளோத்தையும் அர்ச்சனா தன்னால முடிஞ்ச அளவுக்கு செய்வார். 2009 இருந்து நீங்க சும்மா கணக்கு பத்தி பாருங்க. 300 மில்லியன் காசு படி இன்றைக்கு நாங்கள் வந்த அவ்வளவு காசை திருப்பி அனுப்பியிருக்கோம்னு சொன்னால் அதற்கு காரணம் இந்த அரசியல் தலைவர்கள். இன்றைக்கு அர்ச்சனா வந்தா பிறகுதான் என்ன, இன்றைக்கு பாராளுமன்றம் என்றால் என்ன, அபிவிருத்தி குழு கூட்டம் என்றால் என்ன, ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அபிவிருத்தி குழு கூட்டத்துல என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது, இந்த அபிவிருத்தி கூட்டத்தில் நடக்கிற அவ்வளவு விடயங்களை இந்த சமூகத்துக்கு வெளிக்கொண்டு வந்த ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் யாருன்னு சொன்னால் அர்ச்சனா மட்டும்தான். நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் இதுக்கு பிறகும் உங்களோட தேசியம் கதைச்சு கொண்டிருக்கிற நீங்கள் இதுக்கு பிறகும் அவரோட சேர்ந்து இயங்கலைன்னு சொன்னால் வடக்கில நீங்கள் ஒரு கல்லு மண்ணை கூட அகற்ற முடியாத பிரதேசத்திலிருந்து வடக்கு மாகாண செயல் வரைக்கும் முழுக்க அரசாங்கத்துல கொடுத்து நிக்க போறோம். அவர் தெளிவா சொல்றார். ஒன்றில் நீங்கள் மாறுங்கோ, இல்லாட்டி உங்களோட கொள்கையில மாத்துங்கன்னு. நாங்க உங்களோட தேசிய கொள்கையை மாத்த வேண்டாம்னு சொல்லி சொல்லல. உங்களோட தேசிய கொள்கை நீங்க கொள்கையா வச்சிருங்கோ. இன்றைக்கு நடைமுறை அரசியல்ல நடைமுறை வாழ்வியல்ல இந்த மக்களுக்கு தேவையான ஒரு வாழ்வியல் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு உங்களோட பங்களிப்பு என்ன? காலங்காலமா நீங்க புத்தகங்கள் கட்டக்கூடாது, காணாமலாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யக்கூடாண்டால் அதை நாங்க செய்தே ஆகும் பண்ணேன். அது எங்கெங்க குரல் கொடுக்கணும் அங்க குரல் கொடுப்போம். ஆனா இந்த அபிவிருத்தி என்ற விஷயத்துல உங்களோட பங்களிப்பு என்ன? நம்மளோட கட்சிக்கு என்ன செய்திருக்கீங்களே 15 வருஷமா? அது அந்த அபிவிருத்தி செய்யறதுக்கு முதல்ல நான் மக்களுக்கு உரிமை வேணும்னா உரிமை இல்ல சும்மா லூசு தானே. இங்க சாப்பாடு எல்லாம் கிடக்குறா, நீங்க தேசியம் கதை நிக்கிறீங்க. ஏன்னா டாக்டர் அர்ச்சனா வந்து ஒரு கதைச்சு இந்த கார்னர் ரோட் போடப்படலையான்னு அந்த அபிவிருத்தி எப்படி என்ன வந்தது? எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. அவன் ஒரு டிசிசி மீட்டிங்ல அந்த கத்தின கத்தலுக்கு இன்றைக்கு அந்த ரோட் போடப்பட்டிருக்கா இல்லையா? அந்த பீச் திருத்தப்பட்டிருக்கா இல்லையா? இவ்வளவு பிரச்சனைக்கு தீர்வு வந்திருக்கா இல்லையா? இப்ப இவ்வளவு நாள் இவங்க குரல் கொடுத்திருந்தா 15 வருஷமா எங்கட நாட்டின் நிலைமையை யோசிச்சு பாருங்கன்னு. கள்ளங்கள் எல்லாம் தங்களுக்கு சாதகமா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொண்டு அரசியல் செய்து மக்களை பகடக்காயாக்கி போட்டு இன்றைக்கு வந்து நின்று கொண்டு தேசியங்க வைக்கிறோம் தேசியங்க. சரி, இவ்வளவு முடிஞ்சு இன்றைக்கு எங்க என்ன போனவங்க? இன்றைக்கு பாராளுமன்றம் நேற்று காணாமல் ஆக்கப்பட்ட ஆக்களுக்கு ரோட்டில் நின்று போராடினவங்க இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அவங்கள காணல எங்க போனவங்க? அண்ணா இப்ப இவ்வளவு நாளும் வந்து பயன்படுத்தி சமாளிக்காங்க கேட்டதுக்கு பாயில என்ன 2009 பிறகு இலங்கை போயில ஒரு தான் இப்ப கிட்ட எல்லாம் போட்டு வந்தேன். 15 வருஷமா போயில நாங்க இலங்கைக்கு. உங்கள்ட்ட ஒரு கேள்வி என்ன? உங்கள்ட்ட ஒரு கேள்வி. நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க, ஒரு நிமிஷம் பாருங்க. ஓகே, நீங்கள் இன்றைக்கு இந்த இதுல வந்து கதைக்கிறதுக்கு உங்களோட வாழ்வியல்ல பொருளாதாரம் சரியா இருக்கிறபடியே தான் இதுல வந்து கதைக்கிறீங்க சத்தத்தோட. உங்களோட வீட்டை சாப்பாட்டுக்கு வழி இல்லையென்றால் ஒரு நேரம் சாப்பாடு உங்களோட மனசையும் பிள்ளையும் உங்களை பிடிச்சி தொண்டையில பிடிச்சால் இதுல இருந்து கதைச்சு கொண்டிருப்பீங்களா? அப்ப உங்களுக்கு எங்க சாத்தியப்படுது? உங்களுக்கான உணவு, உடையோர், உங்களுக்கான வாழ்வியல், உங்களோட பிள்ளைகளுக்கான கல்வி வசதி எல்லாம் செய்து கொடுத்து போட்டுதானே வந்து நாங்க இதுல கதைச்சு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் கத்துறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன? புலம்பெயர் நாட்டுல எங்களுக்கான எல்லா வசதியும் இருக்குது. இதே வசதி தான் இலங்கையில் எங்களோட மக்களுக்கு கிடைக்கவும் நாங்கள் கஷ்டப்படுறோம். இதுக்கு பிறகுதான் நாங்க குரல் கொடுக்க வலிக்கிறோம் அரசியல் ரீதியா. இன்னைக்கு என்னுடைய வீட்டிலையும் என்ன மனசு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டால் ஒரு நிமிஷம் சாப்பாட்டை கொண்டு வாழ்ந்தால் என்னால வந்து இதுல பங்களிக்க முடியுமா? இதைத்தான் சொல்ல வாரம். தேசியம் கதைப்போம், தேசியத்தை பெற்றுக் கொடுப்போம். நீங்க சொல்ற தாயா கோட்பாடு அர்ச்சனாட்ட இல்லாமல் இல்ல. எல்லாம் நாங்கள் முறையாக செய்வோம். எப்பன்னு சொன்னால் முதல் எங்களுக்கான அடிப்படை வாழ்வியல் சரியாகட்டும், அடிப்படை அரசியல் சரியாகட்டும். பிழையான எண்ணங்களை மக்கள் மத்தியில விளைவிக்காதீங்க. இவ்வளவு காலமும் நாங்கள் பிழையான அரசியலையும் பிழையான தேசியத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கோம் மக்களுக்கு. இனி வந்து 2025-24 அறிவுரியான அரசியல் நடைமுறை ஜதார்த்த அரசியலை தான் நாங்க புரிய வைக்கணும். முடிஞ்சால் இதை வாங்கணும். உங்களோட சுவாசனையும் பெற சொல்லுங்க கதைப்பா. ஒன்றில் இந்த கட்சி வந்து இனி இந்த மக்களால ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய ஒரு கட்சியாகத்தான் மாறப்போகுது. நீங்க கொள்கையை மாத்துங்க பாருங்க. நீங்க நான் சொல்றேன், நான் விளக்கமா சொல்றேன். நிறைய விஷயம் விளங்கப்படுத்த இருக்கு. வந்துட்டேன் நான் எல்லாரோட எனக்கு அப்ப நேரடியா இல்ல. நான் எனக்கு குரு போல கேட்க மற்றபடி நான் கூட்டி என்று வாங்க கதைப்போம்.
அண்ணா 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 பொறுங்க, நான் விஷயத்த சொல்றேன், நீங்க சரி சொல்லுங்க. விடுதலை புலிகளின் இயக்கத்தின் ஒழுங்கமைப்பு எப்படி இருந்ததுன்றா விமானப்பட, கடற்பட, தரப்பட, டிஆர்ஓ, உளவுப்படை என்று இருந்தார். சரியோ? என்ன நீங்கள் ஆனால நான் கதைக்கிறேன், இவருக்கு பதில் சொல்லுங்க. அதே மாதிரி என்ன, நாங்கள் தமிழ் கட்சிகள் என்ன பண்ணோம்னா, ஒரு ஆள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை பார்க்கணும், ஒரு ஆள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை பார்க்கணும், ஒரு ஆள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை பார்த்து ஒரு சேர்ந்து வேலை செய்வோம். இப்ப சைக்கிள் கட்சி தேசியம் சம்பந்தப்பட்ட விஷயம் வேலை இதுன்னா, அர்ச்சுனாண்ட கட்சி ஒரு விஷயம் சம்பந்தப்பட்ட, வீட்டு கட்சி ஒரு விஷயம், இதை பிரிச்சு சரியா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணி அதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆகி வெல்லணும். எல்லா கட்சிக்காரனும் போனா, எல்லா கட்சிக்காரரும் எல்லா விஷயத்தையும் செய்ய போனா ஒன்றும் சரி வராது. ஒன்றுக்கு ஆட்டுக்க மாடு விட்டமாய் குழம்பி. உங்களோட கருத்து ஓகே, கருத்துக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க சொன்ன எங்களோட தேசிய தலைவரும் கட்டமைப்புகளும் ஒரு கொள்கை என்ற விஷயத்துக்குள்ள வந்துச்சு, வடிவா விளங்கி கொள்ளுங்க. கல்லறை வச்சு தேசிய தலைவர் நிர்வாகம் செய்யல. ஒழுக்கம், நேர்மை, உண்மை, இதுக்கு அப்பாற்பட்ட சக்தி எல்லாம் சேர்ந்ததான் தேசிய தலைவர்கிட்ட கொள்கையும் கட்டமைப்பு. நீங்க கல்லறை எல்லாம் சேர்த்து வச்சு, ஊழல்வாதி எல்லாம் சேர்த்து வச்சு அரசாங்கம் அமைப்பு சொன்னால் இதே மாதிரி ஒரு முட்டாள்தனம் எங்கேயுமே. கல்லறை எல்லாம் கூடிய களவுதான் எடுக்கலாம் வழிய நேர்மையான அரசாங்கத்தை உருவாக்க முடியாது. ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க வடிவா. ஒரு அநீதி நடக்குதுன்னு சொன்னால் அந்த அநீதியை கேட்க முடியாத ஒரு நபர் இன்றைக்கு ஒரு நேர்மையான அரசாங்கத்தை உருவாக்க முடியும், நேர்மையான கட்சியை வச்சிருக்க முடியும். கள்ளருக்கும் காவாளிகளுக்கும் நேர்மை இல்லாத உறவுகளுக்கும் உண்மைக்கு புறமான அரசியல் தலைவர்களாக இருந்து கொண்டு சமூகத்தில் நடக்கிற முழு ஊழல்களையும் தட்டி கேட்காமல், சமூகத்தில் நடக்கிற குறிப்பாக வந்து சுகாதார எங்கட வைத்தியத்துறை நடக்கிற அவ்வளவு ஊழலையும் தெரிஞ்சு கொண்டு அதையும் தட்டி கேட்காம இருக்கிற ஒரு கட்சியை கூட்டி கொண்டு வந்து நீங்கள் ஒற்றுமையா பயணிக்க சொன்னால் உங்களுக்கு ஒன்று புரியணும். தேசிய தலைவரால மற்ற அமைப்புகள் எல்லாம் ஏன் வகைப்படுத்தப்பட்டவை, ஏன் வெளியில விடப்பட்டவை, ஏன் துரோகத்தனமானவை என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டவை புரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கு எங்களுக்கு வார கோபம் தான் அந்த நேரம் அவருக்கு ஏற்பட்டது. அதன் விளைவாகத்தான் அந்த கட்சிகள், அந்த அமைப்புகள் எல்லாம் ஓரம் கட்டப்பட்டவை. வடிவா புரிஞ்சு கொள்ளுங்க. நேர்மை என்ற ஒரு ஆயுதத்தோட உங்களோட சுகாசையும் கையேந்திரமாரை இந்த எங்கள்கிட்ட வர சொல்லுங்க, சமூகத்துக்கு வர சொல்லுங்க. எங்கள்கிட்ட வர சொல்லல, சமூகத்துக்கு வர சொல்லுங்க. எங்க நேர்மையில்லா செயற்பாடு நடந்தாலும் முதல் குரல் கொடுக்க சொல்லுங்க. அநீதி எடுத்து குரல் கொடுக்கிறவன் தான் நேர்மையான ஒரு சமூக கட்டுப்பாட்டை உருவாக்க முடியும். உங்களோட சொல்லல, அவை மாதிரி ஒரு உண்மைக்கு புறமான எல்லா விஷயத்துக்கும் ஒத்து போயிட்டு அவையை கொண்டு வந்து நீங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்க போறோம்னால் இதை விட முட்டாள்தனம் என்னென்ன இருக்க போகுது? ஒரு இடத்துல அநீதி நடக்குது, ஊழல் நடக்குது. அந்த ஊழலை வந்து நீங்க கத்த வேண்டாம். ஒரு இடத்துலயாவது அந்த ஊழலை பற்றி ஏதாவது ஒரு பதிவு செய்திருக்கீங்களாண்ணே? உங்களோட கட்சி சார்ந்து அண்ணன் நீங்க தூக்குப்பட்டு சாக சொல்லுங்க. நாவே இந்த சமூகத்துல நடக்கிற ஊழலை பற்றி, சமூகத்துல நடக்கிற இன்றைக்கு சீர்கேட்டை பற்றி எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுடைய குரல் கொடுத்திருக்கணும். ஒரு முறைப்படி ஒரு பாராளுமன்றத்தில் கதைச்சிருக்கணுமாண்ணே. நீங்க அதே ஒரு கட்சின்னு சொல்றீங்க, பக்கம் இல்லையா உங்களுக்கு? அவ சொல்லிடும் வெளியில வார இல்லைன்னு சொல்லிடுறேன். நான் சில மீட்டிங்ல இருந்தேன்னா கதை கேட்க மீடியா இங்க வாங்க சும்மா அண்ணன் மீடியாக்கள் எல்லாம் நீங்க இப்படி சொல்லாதீங்க அண்ணன். பாராளுமன்றத்துல கதைக்கிறதுக்கு அண்ணன் இன்றைக்கு கெசட் இருக்க எப்ப கதைச்சு சொல்றேன் கெசட் எடுப்போம். ரகுவண்ணா ஒரு நிமிஷம். இப்ப சுபாஷ பத்தி அர்ச்சுனா கதைச்சு அது வெளியே வருது அண்ணன். இது ஏன்னா வெளியே வருது இல்ல? அர்ச்சுனா வந்து சுபாஷ பத்தி யார் கயந்திரன் பத்தி கதைச்சது இல்லாத ஒண்ட கதைச்சிட்டாரான, இல்லாத ஒண்ட கதைச்சிட்டாரா இல்ல செய்யாத ஒண்ட கதைச்சிட்டாரா? அது கூடாது. கல்லனை கல்லன் தான் சொல்லலாம், கல்லனை கல்லன் தான் சொல்லலாம். என்ன சொல்லுவீங்க? கருணாநிதி என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அது அவன் ஒபிஷியலா ஸ்டாம்பிள் பண்ணப்பட்ட ஆக்கள். பண்றோம் பண்ணிட்டார். இப்ப என்ன சொன்னா இவ்வளவு பேர் ஓட்டு போட்டு ஒரு டீம் ஓட்டு போட்டு தலைவர்கிட்ட டீ என்ன உடைகிறதுக்கு காரணம் யாரு? கயந்திரகுமாரும் கயந்திரனும் தான் காரணம். அதாவது அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் அவங்களுக்கு நடந்து அது நடந்து முடிஞ்ச அரசியல் கொண்டு அவங்களுக்கு. இப்ப நாங்கள் வந்து கதைப்போமே, இப்ப நடைமுறை அரசியல கதைப்போம். இன்றைக்கும் கூட கட்சியால மக்களுக்காக, மக்களோட கொள்கைகளுக்காக, மக்களோட அபிவிருத்திக்காக நீங்க உத்தரவாதம் தாருங்கோ. 2025 நாங்கள் மக்களோட நேர்மையான ஊழலுக்கு எதிராகவும் தேசியத்தை கதை நாங்க வேண்டாம்னு சொல்லல, அடிப்படை ஊழலுக்கு எதிராகவும்
உச்சுமே அதாவது நான் ஒரு அண்ணா, நாள் அண்ணா முட்டாள்தனமா அண்ணா திரும்ப மக்கள் எல்லாம் சொல்றேன் செத்தவரா நீங்க உரிமை வாங்கி கொடுக்க முட்டாள்தனமா அரசியல் செய்யாதீங்க அண்ணே. முட்டாள்தனமான அரசியல் செய்யாதீங்க நீங்க. வித்தியாசம் இருக்கு, அங்காம் வித்தியாசம் இருக்கு உங்களுக்கு மங்களுக்கு. இல்ல 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 நீங்க அதான் நீங்க சனத்தை எல்லாம் அழிச்சு போட்டு 15 நாள், மக்கள் 15 எல்லாத்தையும் வருஷமா அழிச்சு போட்டு உரிமையை சரியா? கலைச்சு ஒரு உரிமையை மக்களும் எடுத்து இல்லாம கொடுத்தீங்க. போனதுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா 3 பேரும் அண்ணே உரிமையை கொண்டாடுறீங்க. ஒரு ஜோந்தன் அண்ணே உங்களுக்கு தமிழ்ல விளங்கப்படுத்தி உங்களோட வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா இதுல வருவீங்களோடு கேட்டா பிறகு நீங்கள் முறையற்று கதைக்கிறீங்க என்றால் நீங்களும் ஒரு முறையற்ற நீர்மையற்ற ஒரு மனிதர் வடிவோடையும் கொடுங்க அண்ணே. இன்றைக்கு உங்களுக்கு நீங்க போட்டா மக்களுக்கு போதுமான அளவுக்கு போக விடுவாங்களா சிங்கள அரசியல்வாதி என்ன நினைக்கிறீங்களோ? அண்ணே இங்க வாங்க தாரை வாங்கி கொடுங்க அண்ணே, முதல் தாரை அண்ணே வாங்கி கிடைக்கிறதே கொடுக்குறீங்களா அண்ணே? அண்ணே தாரை உங்கள்ட்ட வாங்கி கொடுக்குறீங்க இல்ல தாரதே உங்களோட பொக்கையில வைக்கிறீங்க அப்படி அண்ணே, மக்களுக்கு போகும். சொல்றீங்க நீங்கள் அண்ணா இன்றைக்கு பாருங்க அண்ணே, ஒரு 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 பாராளுமன்ற உறுப்பினருக்கு 4 லட்சம் ரூபாயில இருந்து 5 லட்சம் ரூபாய் மாசம் போகுது. எவனாவது உங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னா இந்த சமூகத்துக்கு அது நோமல் தான் என்ன சம்பளம். அண்ணே நோமன்னு சொல்லாதீங்கண்ணே. நீங்க எல்லாம் அண்ணே நீங்க காசு ஒண்ணா இலங்கை காசுக்கு இல்ல 4 லட்சம் இலங்கை காசுக்கு பெரிய காசு இல்ல அண்ணே. ஆனா இல்ல, ரோட்ல இலங்கையில மக்கள் இருக்கிற நிப்பாட்டி எங்களுக்கு அது வச்சு பெரிய சாப்பாட்டு காசு. பாசல எங்க வைக்கிறீங்களோ அதான் பெரிய விஷயம். இப்ப 1 லட்சம் நீங்கள் ஜதார்த்தமா விளங்கிக் கொள்ளுங்க. உங்களோட அரசியல்வாதிகள் எல்லாம் நல்லா சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு இன்றைக்கு இந்த சமூகத்துக்கு திருப்ப இந்த சமூகத்தின் இளைஞர்கள் சரியானவர்கள், அவர்கள் உணர்ச்சி வசமான அரசியலுக்கும் உணர்ச்சி வச போராட்டத்துக்கும் உரியவர்கள் தான் தமிழ் இளைஞர்கள். அவர்கள்ட்ட நீங்கள் பிழையான தேசியத்தை விதைச்சு உணர்ச்சியை தூண்ட வலிக்கிறீங்க என்ன? நடைமுறை அரசியலுக்கு வாங்கோ, நடைமுறை ஜனாத்தத்துக்கு வாங்கோ. தேசிய கொள்கையை நாங்க வேண்டாம்னு சொல்லல. நீங்கள் முதல் உங்களோட வீட்டு உணவுக்கு தயார்படுத்துங்கோ, அதுக்கு பிறகுதான் நீங்க இரண்டு கதைச்சு கொண்டிருக்கிறீங்க. இதை ஏற்றுக்கொண்ட பிறகும் நீங்கள் மனிதாபிமானம் இல்லாமல் இதை கதைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களை பற்றி நல்லா புரிஞ்சு கொண்டோம். நீங்களும் அவர் சொல்றா சரி. கயந்திரகுமார் எம்பி வந்து யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எலெக்ஷனுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வந்து யாழ் மாவட்டத்துல நிற்பார். அதுக்கு பிறகு முழுக்க இருக்கிறது மம்பளப்பட்டியில கொழும்புலையும் கிடக்கிறது. பிறகு இருந்து கொண்டு அப்படியானாக்கள் இப்படித்தான் கதைப்பாங்க. இங்க தமிழன் படுற கஷ்டம் இங்க யாழ்ப்பாணத்துல இருந்தா தான் தெரியும். கயந்திரகுமார 1 மாதம் யாழ்ப்பாணத்துல இருக்க சொல்லுங்க எம்பி என்று சொல்லி இருந்து பார்த்தா தமிழனுக்கு தீர்வு உரிமை வேணுமோ ஊழல் இல்ல வேணுமோ முக்கியமானது கேந்திரகுமார் சொல்லுவார். அவர் லட்சனுக்கு மட்டும் மிஞ்ச வருவார், போட்டை எடுப்பார், அங்க வம்பளப்பட்டியில போயிடுவார். பிறகு பாராளுமன்றம் ஒன்றை விட்ட ஒரு பாராளுமன்றத்துல போவார், அதுல இருப்பார். எங்கேயாவது ஒரு எதிர்ப்புக்கு கையுயர்த்துவார், எதிர்ப்பை காட்டுவார். அவ்வளவுதான் அவற்றை வேலை. இங்க மக்கள் வர்ற பாடு, மக்கள் சாப்பாட்டுக்கு ஆசுபத்திரியில தெரு வாங்கி கியூல நிக்கிறதும் அவங்கிட்ட கண்ணுக்கு தெரியாது. உண்மையா கதைக்கப்படாதுங்க. சரியோ, நீங்களே இதுல வந்து எத்தனையோ பொய்யலை சொல்லிட்டீங்களே. டாக்டர் அர்ச்சுனா காணாமலாக்கப்பட்டாங்களுக்கு வந்து தெரியாது. ஆனா எனக்கு நேரத்தை மக்களை விசாராக்காமல் இறக்கி போங்க. தெரியாட்டிகள் உங்களோட பிரச்சனை. ஆனா இங்க உங்களுக்கு ஒன்று சொல்றேன் அண்ணே, உங்களோட அரசியல் கட்சி உங்களோட சைக்கிள் கட்சியின் கொள்கைகள் உடைக்கப்பட்டாச்சு. நீங்கள் இனி இந்த பொய்த்தனமான தேசிய அரசியலை வச்சு நீங்க அரசியல் செய்ய முடியாது. உங்களுக்கு நாங்க பகிரங்கமா சொல்றோம், நீங்கள் இனி என்னண்டு தமிழனுக்கு ஒரு தனி அரசு எடுக்க முடியாதோ, எடுக்க விட மாட்டேன், ஒத்துக்கிற கிடைக்காது. இல்ல ஜெகன் பொறுங்க. ஓகே அண்ணே, எப்படி நீங்க எடுப்பீங்க? உங்கள்ட்ட என்ன பலம் இருக்குது? எந்த வகையில் எடுப்பீங்க? இப்ப இருக்கிற பலம் என்ன சொல்லுவா? இப்ப இருக்கிற பலம் வந்து சிங்கள அரசு வந்து சர்வதேசத்தை பிச்சை எடுத்தோம்னு நிக்குது. அந்த பிச்சை போடுற இடத்த வந்து நாங்க சர்வதேசத்தால பிரஷர் கொடுத்தோம்னு சொன்னா சர்வதேசத்தை பற்றியும் தெரியும். நானும் புலம்பெயர் நாட்டுல இருக்கிறேன். என்னத்துக்கு ஒளிச்சு நிக்கிறார்? வரலாமே, இப்ப உங்களை தூது அனுப்பாம அவர் வந்து கதைக்கலாமே இந்த டிக்டாக்ல வந்து. அவங்களோட நேரடி தொடர்பு இல்ல. நான் சும்மா சொல்லாங்க. நீங்க போய் உங்களுக்கு அவர் மாறி மாறி போய் சொல்றீங்க. நான் அங்க இருக்கிறேன், இங்க இருக்கிறேன், அந்த அமைப்புல சொல்றீங்க. நான் சாதாரணமான ஒரு ஆள் அண்ணன் முதுகெலும்பு நேர்மையா நீங்க சர்வதேசத்தை கொண்டு வட சுட்டதை காணும் அண்ணன். நீங்கள் இது இன்றைக்கு 15 வருஷமா புலம்பெயர் நாடுகள்ல சர்வதேசத்துக்கு வட சுட்டது காணும். அர்ச்சுனாவோட நேர கதைக்க வேணும். அப்பதான் உண்மையான ஒரு தமிழ.
பகிரங்க வாதத்துக்கு வர சொல்லுங்க. அர்ச்சனாவோட ஒரு நாளும் கதைக்க மாட்டேன். நான் வேணுமெண்டா 2 வழக்கம் போடுறேன். அர்ஜுனாடா கதைக்க விட சுகாச இந்த தளத்துல வந்து ஒரு 10 நிமிஷம் அர்ச்சனாவோட கதைக்கலாது. இதெல்லாம் சட்டத்தரணியா இருக்கிறதுக்கு வெக்கப்படணும். இந்த தளத்துல ஒரு 10 நிமிஷம் வந்து கதைச்சிட்டு போய் சொல்லுங்க. டாக்டரோட கதைக்க வேண்டாம். இந்த தளத்துக்கு ஒரு 10 நிமிஷம். நாங்கள் கௌரவமா தான் கதைப்போம். நாங்கள் பண்பட்ட வார்த்தையில் கதைக்க மாட்டோம். அவற்றை கொள்கை உங்களோட மக்கள் நியாயம் இருந்தா தான் நீங்க கதைக்கலாம். என்னத்தை நீங்க கதைக்க போறீங்க? திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் என்ன கதைக்கிறீங்க. நடைமுறைக்கு சாத்தியமில்லாத எந்த விஷயத்தையும் நாங்க அனுமதிக்க மாட்டோம். நீங்க நடைமுறைக்கு சாத்தியமான விஷயத்தை கதைங்க. நீங்கள் பூகோள அரசியல்ல போய் சர்வதேசத்தை கூட அழுத்தம் கொடுப்போம் பொய்த்தனமான வட சொல்ற வேலையில என்ன வைக்காதீங்க. நீங்கள் உங்கள்ட்ட ஆளுமை இந்தியா இலங்கையை வாங்க போதும் சொல்லி எல்லா நியூஸும் மிரட்ட பண்ண நியூஸ் செய்தி தான் தகவல் இல்லையானே. சைக்கிள் கட்சி தான் வாங்குவதறியான மறைமுக ஆக்களை வச்சு அண்ணா ஒன்று கேட்கிறேன் உங்கள்ட்ட. நீங்க சொல்ற இந்த அமைப்புகள் இருக்கோ, இந்த அமைப்புகளை இந்த மக்களுக்கு முதல் என்ன செய்யணும் விளங்கப்படுத்த சொல்லுங்க. அதுக்கு பிறகு கதைப்போம். வடக்கில அர்ச்சனா உருவாகின மாதிரி புலம்பெயர் தேசத்துல ஒரு அர்ச்சனா உருவாகினா தான் புலம்பெயர் அமைப்புகள் நேர்மையாக இயங்கும். அதுக்கான காலம் பகு விரைவில் இளைய சமூகத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். காலங்காலமா நாங்கள் இன்னைக்கு வடக்கில எப்படி ஒன்று விளங்கி கொடுங்க. வடக்கில நீங்கள் எப்படி பேக்காட்டி அரசியல் செய்தீங்களோ அதே மாதிரி புலம்பெயர் நாடுகளில் நாங்கள் செய்யற அரசியல் இந்த சமூகம் கட்டாயம் புரிஞ்சு கொள்ளும். ஒரு நாள் நீங்க அண்டைக்கு எல்லாரும் மண் கவர வேண்டிய காலம் உருவாகும். காலங்காலமா நாங்கள் பேக்காட்டி கொண்டிருக்கலான்னு ரகுவண்ணா இவற்ற பிரச்சனை என்ன தெரியுமா? இப்ப பிரச்சனை என்ன அங்க கட்சி இல்லாம போகுது. அப்ப இவர்கள் வந்து இங்க கொக்கரிச்சாதான் இஞ்சத்து அரசியலை செய்யலாம். அரசியலை அர்ஜுனாவை பார்த்து போட்டு நீங்கள் போய் சைக்கிள் கட்சியில நின்று கொண்டுட்டு இங்க வந்து நிக்கிறீங்க வேந்து திருப்பி விளக்கங்களும் விளங்கவில்லா போனோம். இப்ப நான் கேட்கிறேன் சொல்லும் தம்பி, நான் விளக்கமா கேளுமா? விளக்கமா கேளும். இன்றைக்கு கடந்த தேர்தல் முடிஞ்சு 6 மாதமாக இல்லை. உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு வாக்கு கஜேந்திரகுமார் எடுத்தது, எவ்வளவு வாக்கு கௌசல்யா எடுத்தது? சொல்லுங்க பாப்போம். இன்னொரு நீங்கள் ஏன் சொல்லுங்க பாப்பா. அவர் வந்து இன்றைக்கு தேசியம் பேசுறார். உங்களோட காசு நீங்கள் தான் இங்க இருந்து அவர்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு தான் அவர் பேசுறாரு. உங்களுக்கு புரியவில்லையா? நீங்கள் நிச்சயமா மக்களுக்கு சேர வேண்டிய காசை நீங்கள் வந்து இங்க இருந்து அவர் தேசியம் பேசுறார்கள் என்று இங்க நீங்கள் ஒரு வெற்றி தேசியத்துக்கு வெளியில இருந்த சிலர் வந்து அதை ஆதரிச்சு கொண்டு அவருக்கு காசு கொடுக்குறீங்கள். இதை புரியவில்லையா உங்களுக்கு? சட்டத்தரணிதான் கௌசல்யா அர்ஜுனாவோட அதே மாதிரி சுகாசுக்கே கதைக்க கூட தெரியாம நிக்கிறார். வெக்கமா கிடக்க இல்லையா? ஒரு ஆம்பளைக்கு கதைக்க தெரியாதுண்டா. உங்களோட காசுதான் வந்து அவர்களுக்கு தேவை. இப்ப டாலரும் ஈரோவிலும் வந்து நீங்க காசு அனுப்பிக்க அந்த காசு வந்து அவர்களுக்கு பெற வேணும் என்றுதான் இப்ப போட்டிக்கு வந்து நிற்கிறார்கள். அர்ச்சுனா மாத்திரம் இங்கே எல்லாம் வரவேற்பு வரப்போகுது, அர்ச்சுனா தான் வளரப்போகுது. அர்ச்சுனாவை மாத்திரம் குறிவைக்கிறார்கள். இந்த ஸ்ரீதரனும் சுமந்திரனும் சொல்லி அண்ணா ஒரு கணக்கு போடலையா? தந்திரமா மீட்டிங் போட்ட நீங்க சஜித்தோட சேர்ந்து அதுக்கு பதில சொல்லுங்க. இன்றைக்கு பாராளுமன்றத்தில் என்னென்ன நடந்தது, என்னென்ன மீட்டிங் போட்ட நீங்கள் அதை சொல்லுங்க. அர்ஜுனா கணக்கு எடுக்கல, அர்ஜுனாக்கு உங்களுக்கு பயம் இல்லைன்னு சொன்னா ஏன்னா இப்படி ஒரு கள்ள கூட்டணி உள்ளால வச்சிருக்கிறீங்க, அதுக்கு பதில சொல்லுங்க. அரசியல் விஷயத்துக்கு இந்த கள்ள கூட்டணிக்கு எல்லாம் உங்களுக்கு பதில் கிடைக்கும். பிரதேச சபையில ஒட்டு துணி இல்லாம இந்த சமம் உங்களை கிளைக்கல என்றால் நீங்க அப்ப விளங்குங்க. தமிழ நேரண்டு தேசிய கட்சி எல்லாம் பிடிக்கினா பிறகு நீங்க மோத தெரியல சுயேட்சையா நிக்கிற அர்ஜுனாவோட மோதிரத்துக்கு தான் இந்த சைக்கிள் வெக்கம் இல்லையா? வெக்கமான ரோசம் இல்லையா உங்களோட கட்சிகளுக்கு? 15 வருஷம் 20 வருஷம் அனுபவம் கொண்ட கட்சிகள் 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் அனுபவமான கட்சியாகிய நீங்கள் ஏன் சாதாரண ஒரு சுய வேட்பாளருக்கு பயப்படுறீங்க? மோத வேண்டிய கட்சி காசு கொடுக்க நீங்க பயப்படல.
பயப்படையா அங்க மக்களுக்கு புரிஞ்சிருக்கணுமா இல்லையா? பக்கத்திலே இருக்கல அண்ணா, பக்கத்திலே இருக்கல வெக்கம் இன்றைக்கு பாருங்க கடைசியா அர்ஜுனன் தளத்துல ஓட்டுக்காக பிச்சை எடுக்கிறீங்க. எலெக்ஷன் வரப்போது ஓட்டுக்காக பிச்சை எடுக்கிறீங்க. அர்ஜுனன் ஒரு நிமிஷம் பாருங்க இவர்ட்ட ஒரு கேள்வி அண்ணே, வெப்சைட் எடுத்து ஒரு கருத்து அனுப்பி இருப்போம் அண்ணா. ஒரு வெப்சைட் இங்க வாங்க அண்ணே அண்ணே நான் கேட்க சொல்லுங்க. இன்றைக்கு உங்களோட கையந்திரமா இருக்கு. ஒரு கடிதம் வந்ததா பாராளுமன்றத்துக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க கொண்டு வெக்கம் இல்ல உங்களுக்கு? ஒரு வெக்கம் இல்ல, மானம் இல்ல. எதுக்கான கதைக்கிறீங்க? நீங்க வந்து சுயேட்சை வந்து அரசியல் தலைமையில இருந்து கொண்டு இந்த மக்களோட என்ன பிரச்சனையை தீர்த்து கிழிக்கிறீங்க 20 வருஷமா? வெக்கம் மானம் ரோசம் உங்களுக்கு எதுவுமே இல்லையா? இன்றைக்கு பாருங்க புகைறத பாதையில 2 பேர் அடிபடி செத்து போச்சினான். அர்ஜுனாக்கு தானே கடிதம் போகுது, ஆளும் கட்சிக்கும் போகல. அர்ஜுனாக்கு தான் 28 மக்கள் 50 மக்கள் பயன்படுத்திட்டு கொண்டே குடிக்கிற இந்த பிரச்சனையை தீர்த்து வாங்கி கொண்டு உங்களுக்கு ஏன் உங்கள்ட்ட வரையில? நீங்கள் எல்லாம் ஊழல்வாதிகள். உங்கள்ட்ட வந்து எந்த பிரயோசனமும் கிடைக்காதுன்னு சொல்லி இது 15 வருஷமா மக்கள் எல்லாம் ஓஞ்சு போச்சுன்னா மக்களுக்கு தெரியும். உங்களுக்கு தீர்வு எடுத்து தரையிலான்னு மக்களுக்கு தெரியும். நீங்க காசை வாங்கி போட்டு அதே வேலையை செய்ய விட்டுருவீங்க. அவங்கள அதே வேலை. இந்த விகாரைக்கு என்ன நடந்தது? காசை வாங்கிட்டு விகாரை கட்ட விட்டுட்டு இன்றைக்கு போராடுறீங்க. இதுதான் உங்களோட அரசியல். சரியா? கயந்திரமாருக்கு கொழுப்புல வீடு கொடுத்தா இங்க விகார கட்ட காணி கொடுப்பார். அண்ணன் கதையை நிப்பாட்டுங்க. இதுதான் உண்மை. உண்மை ஏற்றுக்கொள்ளுங்க. அதை விட்டு மக்களுக்கு விளங்கும் அரசியல் விளங்கும் என்று கதைக்கிறீங்க. இன்றைக்கு அர்ஜுனாக்கு செய்யலுமெண்டா உங்களுக்கு ஏன் செய்யலாது? 6 மாசத்துல அர்ஜுனாக்கு இவ்வளவு அரசாங்கமே பயப்படுதுண்டா ஏன் உங்களுக்கு சரியா அரசியல் செய்தா பயப்பட மாட்டாங்க? ஆறு என்ன பே காட்டுறீங்க? ஒரு பொய் சொல்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, ஏமாத்துறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதை விளங்கி கொள்ளுங்க. அர்ஜுனா கோண இல்ல அண்ணே. நீங்க சொல்றீங்க அவரு வந்து பவுடி விட்ட ஓடியாதான் அவருக்கு எதிராக சொல்லி கேவலமா நீங்க ஒரு சின்ன ஒரு பவுடி விட்டான்னு சொல்லி போட்டு தமிழ் மக்களின் சுய இதுகள் எல்லாத்தையும் நீ குழி தோண்டி பொறிக்கிறீங்களா? என்ன இது நியாயம்? கருத்தால தண்ணுங்க ஐயா. அவர் பவுடி விட்டா நீங்களும் பவுடி விட்டு போய்கொண்டே இருங்க. அவன் நாங்கள் எல்லாத்தையும் விடுவோம். நாங்கள் மக்களிட நலன் தான் உங்களோட நோக்கம் எங்களோட நோக்கமா இருந்தால் தயவு செய்து உங்களோட தலைமையிட்ட சொல்லுங்க, பாதையை மாத்துங்க. அரசியல் கொள்கையா இருக்கட்டும். நாங்கள் இன்றைக்கு தோத்து போன இனம் அண்ணன், அரசியல் ரீதியாக தோத்து போனோம். இன்றைக்கு நாங்க ஒரு பலமிக்க இனமாக இல்லை. இன்றைக்கு எங்கட அரசியல தன்மையை வச்சுக்கொண்டு சிறுவரன் ஐயாவா இருக்கட்டும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலமா இருக்கட்டும், ஒரு ஜதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. தேசியம் கதைக்கிறது தப்பு இல்ல. தேசியம் தான் எங்களோட உயிர் மூச்சனை. இதை நீங்க சொல்லி கொடுத்துதான் யாரும் வளரணும் இல்ல, வடிவப்பழகி கொள்ளுங்க. ஆனால் தேசியம்ன்றது இனி இந்த இன்றைய அரசாங்கத்திட்ட எந்த வகையில சாத்தியமாகும், எந்த வகையில அதை கொண்டு போனால் நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு விஷயத்தை நாங்க அடைய முடியும் என்று அறிவு ரீதியா யோசிங்க, சிந்தனை ரீதியா யோசிங்கோ. அந்த தேசியத்தை நாங்கள் கைவிட சொல்லல. உங்களோட எண்ணங்களும் செயற்பாடுகளும் எங்கெங்க தேசியத்துக்காக போராடணுமோ அங்கங்க அர்ஜுனா வருவார் போராடத்துக்கு. ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் வர வேணும், வந்தே ஆக வேணும். வரையில என்றால் அவ மக்கள் மத்தியில இல்லாம பண்ணி போடுவேன், இல்லாம பண்ணப்படும், இல்லாம செய்திடணும் மக்கள். அடுத்த கட்டமாக வாழ்வியல் ஒன்று இருக்கண்ணே. ஒவ்வொரு சமூகத்துக்கும் அடிப்படை வாழ்வியல் இருக்கண்ணே. சும்மா நாங்கள் 15 வருஷமா வெளிநாட்டுல வந்து இருந்து போட்டு இன்றைக்கு நாங்கள் ஒரு உணவுக்காகத்தான் நாங்கள் போராடுறோம். என்னுடைய பிள்ளைக்கு உணவு கிடைக்கணும், அடிப்படை வாழ்வியல் கிடைக்கணும், அடிப்படை மருத்துவம் கிடைக்கணும். இந்த மருத்துவத்தால் இந்த பிள்ளை இறந்தாத்தான அதுன்ற வழி தெரியும். இதுகள் எல்லாம் புரிஞ்சு கொள்ளாத அரசியல் தலைவர்கள் ஒரு காலமும் மக்கள்கிட்ட அரசியல் செய்ய முடியாதுன்னு இனிமேல் எழுதி வைங்கோ. மக்களின் உணர்வுகளை புரிஞ்சு கொள்ள முடியாத எந்த ஒரு அரசியல் தலைவனும் இனி வடக்கில அரசியல் செய்ய முடியாது. மக்களால வெறுத்து ஒதுக்கப்படுவினம். உங்களுடைய ஒரு கேள்வி நான் ஒரு கேள்வி கேட்டு பாட்டு விடுறேன். பிளீஸ் பிளீஸ் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எத்தனை பிள்ளைகள் அண்ணா உங்களுக்கு? எனக்கு 3 பிள்ளைகள். என்ன எத்தனை வயது பிள்ளைக்கு? மூத்தவனுக்கு 17, கடைசிக்கு 7. ஓகே, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களோட வயது எத்தனை? எனக்கு 47 வயது. சரி, ஓகே. உங்களோட 47 வயதுல இருக்கிற உங்களோட அப்டேட்டும் உங்களோட 15 வயது பிள்ளைன்ற அப்டேட்டும் ஒரே மாதிரியா? இல்ல, இதே மாதிரி தானே அர்ஜுனான்ற இதுவும் உங்களோட பழைய வேட்டிக்காரற்ற இதுவும் அவைக்கு அப்டேட் வந்து ஒன்றும் அப்டேட் பண்ண இல்லை. அது பழைய அப்டேட். ஓகே, அது வந்து இந்த காலத்துல வந்து அது இங்க நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை.
சரியா உதய கதையில போட சொல்லட்டும். அப்டேட் தான் இப்ப தேவை. அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் மூவ் பண்ணோம். தீசன் அவருக்கு ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி. அவருக்கு விளங்கிட்டு தீசன் அவர் விடுங்க சொல்லட்டும். தீசன் ஒரே ஒரு கேள்வி. ஜனார்த்தன நீங்க கதைங்க. அண்ணன் ஒரு நிமிஷம் கதைங்க நீங்க. அண்ணன் 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 இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுங்க அண்ணன். என்ன பிரச்சனைடா அண்ணன், இந்த டாக்டர் அர்ச்சுனா பாராளுமன்ற உரிமை வந்து அது போலியானது என்று சொல்லி ஒரு வழக்கு போகுது தெரியுமா கொழும்புல? அதுக்கும் உங்களோட சைக்கிள் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லையாண்ணே? பதிலா சொல்லுங்க அண்ணே. கொழும்புல இருக்கிற சிங்களவன் தான் அதை போட்டவனா அல்லது நீங்க சொல்லி அவங்க போட்டவங்களா? அதை ஒரு விளங்கப்படுத்துங்க அண்ணே. பிரதிபலிக்கிற நீங்கள், அந்த கட்சியில ஆதரவா இருக்கிற நீங்கள் அர்ச்சுனாக்கு கொழும்புல சிங்களாக்கள் ஏன் வழக்கு போடணும்? அவங்களுக்கு அவர் இடையூறா இருக்கிறாரா அல்லது அவற்ற பிரதேசத்தில் அவர் தேர்தலில் நின்று இருக்கிறாரா? என்னத்துக்காக கொழும்புல ஒரு சிங்கள கட்சி அர்ச்சுனா பதவியை ரத்து செய்ய சொல்லி வழக்கு போட்டதுன்ற கேக்குறீங்களா அண்ணன்? உங்களோட கோமாளி கூத்துகள், உங்களோட ஓட்டு மாட்டுகள் எல்லாம் மக்களுக்கு தெரியும். நான் ஒரு சாதாரணமான ஆளாவே எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கேன்டா அண்ணன். அரசியலா பின்பற்றாக்கள் நிறைய பேர் இருக்கிறவங்க நாட்டுல. சரியா? நீங்க இன்னைக்கு அரசியல் கதைக்க வாரீங்க. கொழும்புல சிங்களவனை வச்சு, லோயரை வச்சு, சிங்கள அமைச்சர் மேல வச்சு, உங்களோட பழைய கூட்டாளிகளை வச்சு இன்றைக்கு நீங்க செய்யற அரசியல் மக்களுக்கு தெரியும். நீங்க அர்ச்சுனாவை இல்லாம ஆக்கணும், அர்ச்சுனாவோட போட்டி இல்லை, அர்ச்சுனாக்கும் எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு நீங்க சொல்றது அம்மா. அப்படியே உங்களோட கயந்திரகுமார் எம்பி வந்து அப்படியே முகத்தை உம்மண்டு வச்சிருக்கிறது எல்லா நாடகமும் எங்களுக்கு தெரியும். நீங்க அங்கால காசு அடிச்சு போட்டு நீங்க இங்க இருந்து தமிழ் தேசியம் வெறுமெண்டு வெளிநாடுகள்ல இருந்து காசு அனுப்புங்க. அவையில் அங்க சிங்கள அமைச்சர் மேரையும் லோயர் மேரையும் வச்சு அர்ச்சுனாக்கு வழக்க போட்டு அதுலயும் வெற்றி பெற போறது இல்லை. நீங்க அத தேசியத்தையே பெற்று கொடுக்கறதுக்கு ஒரு அடி கூட எடுத்து வைக்காத நீங்க உண்மையா போராடுறவனு உங்களால வெல்ல முடியாது. ஆனா இப்படிப்பட்ட கேவலமான வேலையை முதலாவது கூட எம்பி மேரிட்ட சொல்லுங்க, சுபாஷிட்ட சொல்லுங்க. இப்படி கேவலமான வேலையை தான் எங்களை கட்சி செய்யுது, அதை கூவ வேண்டாம்னு சொல்லுங்க. அர்ச்சுனா செய்யறது ஒரு பகுதி உங்களுக்கு கோபமாக இருக்கண்டா. தமிழ் இனத்துக்கு எதிராக நீங்க செய்யற கேவலமான வேலை. சாவச்சேரியில அந்த ஓட்டு போட்ட 27,000 மக்களுக்கும் எதிராக நீங்க ஒரு எம்பிய இல்லாம ஆக்குறதுக்கு ஒரு தமிழ் கட்சி சிங்களத்திட்ட கூலி கொடுத்து நீங்க இதை செய்யறீங்கன்னு 100% இது உண்மையான விஷயம். உங்களால முடிஞ்சா இல்லைன்னு சொல்லுங்க. என்னால முடியும் நிரூபிச்சு காட்டுறதுக்கு. சரியா? என்னால முடியும் உங்களோட கட்சி தான் இதை செய்யுதுன்னு நிரூபிச்சு காட்டுறதுக்கு. உங்களால முடிஞ்சா இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. போய் கேளுங்க உங்களோட கூலி போய் கேளுங்க. ஒரு கட்சி என்றீங்க, அவங்களுக்கு வக்காலத்து வாங்குறீங்க, இதுக்கு வரையிலன்றீங்க.